மகா இரக்கமும் கிருபையும் பரிசுத்தமும் நீதியும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்முடைய அந்த நல்ல கிருபைக்காகவும் இந்த நல்ல வேலைக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்காக ஆண்டவரே உம்முடைய சொந்த குமாரனாய் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்காக தந்ததற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். குமாரனாய் இயேசு கிறிஸ்துவை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். எங்களை அனுதினம் வழி நடத்துகிற பரிசுத்த ஆவியாய கடவுளை நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய இருதயங்களிலே ஆளுகை செய்து எங்களுக்கு உணர்வை கொடுத்து உம்முடைய வேத வார்த்தைகள் மூலமாக எங்களோடு பேசுகிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அப்படியாக கூட இந்த நாளில் கூட உம்முடைய சமூகத்திலே நாங்கள் கூடி வந்திருந்து ஆண்டவரே இந்த ஆராதனை மூலமாக உம்மை மகிமைப்படுத்தவும் ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய இந்த உலக வாழ்க்கையிலே எங்களுடைய ஆத்துமாவுக்குண்டான உணவை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் ஆண்டவரே, சரீரத்துக்கு நாங்கள் எந்த வழிகளிலே நாங்கள் ஆண்டவரே 3 நேரம் உணவு சாப்பிடுகிறோம், தொடர்ச்சியாக நாங்கள் சாப்பிடுகிறோம். ஆனாலும் எங்களுடைய ஆண்டவரே அழிந்து போகாத அழிவில்லாத ஆத்துமாவுக்காக நாங்கள் ஆண்டவரே அனுதினமும் வேதம் வாசித்து உம்மோடு நாங்கள் ஜெபிக்கிறவா இருக்கிறோம். இருந்தாலும் ஆண்டவரே, இந்த நீர் ஏற்படுத்தின ஒழுங்கின்படி உம்முடைய இந்த பரிசுத்த ஆண்டவரே இந்த கர்த்தருடைய நாளில் தானே கூடி வந்திருந்து உம்முடைய வேத வார்த்தைகள் மூலமாக எங்களுடைய ஆத்மாவுக்கு தேவையான எல்லா விதமான ஆகாரத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. ஆண்டவரே, நல்ல திருப்தியான உணவை எங்கள் தந்து எங்கள் ஆத்மாவை பலப்படுத்தும்படியாக நாங்கள் ஆண்டவரே எங்கள் ஆத்மாவிலே எந்தெந்த இடங்களிலே எந்தெந்த சூழ்நிலையிலே என்னென்ன ஆண்டவரே நிலைகளிலே நாங்கள் இன்னும் ஆண்டவரை வஞ்சிக்கப்பட்டிருக்கிறோம், இன்னும் நாங்கள் ஆண்டவரை கீழ்ப்படியாமல் இருக்கிறோம், இன்னும் நாங்கள் மனம் திரும்பாமல் இன்னும் எந்தெந்த காரியங்கள் நாங்கள் வீழ்ந்து போயிருக்கிறோம் ஆண்டவரே, அப்படியாக எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே எங்களுக்கு புரிய வைத்து எங்களுக்கு ஆண்டவரே அப்படி அந்த சூழ்நிலையிலும் அந்த நிலைகளிலும் வேத வெளிச்சத்தின் மூலமாக எங்களுடைய இருளான பகுதியை நீக்கி வெளிச்சம் பாய்ச்சும்படியாக நாங்கள் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். இந்த நாளில் கூட எங்கள் ஒவ்வொருவரோடும் பேசும்படியாக உங்களுடைய வேத வசனத்தின் மூலமாக பேசுங்க, ஆசீர்வதிங்க. எல்லாவற்றையும் ஆண்டவரை இயேசுவின் நாமத்தினாலே கூட இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். ஜெபங்கள நல்ல பிதாவே, ஆமென். நம்ம தொடர்ந்து ஆர்டர் ஆஃப் சால்வேஷனை தியானிக்கிறோம். ஆர்டர் ஆஃப் சால்வேஷனில் இந்த நாளில் நம்ம தியானிப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட நம்ம வேதப்பதி வாசிக்கேட்ட வேதப்பதி 1 பேதுரு 1 13 16 வரைக்கும். இதில் சொல்லப்படுகிற முக்கியமான காரியம் என்னென்னா, கடவுள் ஆண்டவர் பேசுகிறார். பார்த்தீங்கன்னா அந்த 1 முதலாம் வசனத்தில் என்ன பேசுகிறாரு? ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டி கொண்டு தெளிந்த புத்தி உலகளாக இருந்து, அது நல்லா கவனிங்க, அந்த வசனங்களில் கவனிங்க. இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது, அதாவது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபைகள் பூர்ண நம்பிக்கை உள்ளவர்களாக இருங்கள். அறையை என்ன சொல்கிறார் பாருங்க, உங்களுடைய மனதின் அறையை கட்டி கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து. எப்படி அன்னைக்கு அந்த இளையகுமாரன் புத்தி மயக்கத்தில் இருந்தானோ, அவன் புத்தி தெளிந்த போது எப்படி அவன் அப்பாவை தேடி தன்னுடைய பாவ வழிகளை விட்டு ஓடி வந்தானோ, அதே வண்ணமாக ஆண்டவர் இந்த இடத்துல உங்கள் அறையை கட்டி கொண்டுன்னு சொன்னால் என்ன சொல்கிறது? நம்ம ஒரு வேலை செய்யும்போது நம்ம ஒரு நிறைய அதில் பார்த்தீங்கன்னா பயன்படுத்துகிற வார்த்தை அவங்க அங்கி போட்டிருப்பாங்க. அந்த அங்கியுடைய ஓரம் தொங்கலில் நிறையா இருக்கும். அதையெல்லாம் சரி செஞ்சு நம்ம ஒரு ஓடும்போது எப்படி ஆயத்தமாகும், அதை சரி பண்ணிக்கிட்டு ஓடும் இல்லையா? அதுபோல் ஆண்டவர் அந்த ஒரு மொழி நடையில் அந்த இடத்துல பேசுகிறாரு. அதாவது நீங்கள் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக உங்கள் அறையை கட்டி கொண்டு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கைக்குள்ளாக நீங்கள் கடந்து செல்லுங்கள். உங்கள் வாழ்க்கை ஏன் நம்ம அழைத்தவர் பரிசுத்தர் அப்படிங்கிற இடத்துல பேசிட்டு தான் ஆண்டவர் இந்த இடத்துல பேசுகிற முக்கியமான சத்தியம் என்னென்னா பரிசுத்தமாகுதல். பரிசுத்தமாகுதல் அதாவது நம்ம தொடர்ந்து தியானிக்க வருகிற அந்த ஆர்டர் ஆஃப் சால்வேஷனை திருப்பி உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்தினா நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம இது வரைக்கும் தியானிச்சிருக்கிறோம். முதல்ல ஆர்டர் ஆஃப் சால்வேஷனில் கடவுளுடைய முன்குறித்தல், தெரிந்து கொள்ளுதலும் முன்குறித்தலும். ரட்சிப்பு எங்கே நம்மளுக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டது எப்போ? நம்ம ரட்சிப்பினுடைய தொடக்கம் எங்கே இருக்குது? நம்மளுடைய ரட்சிப்பின் தொடக்கம் எங்கே இருக்குது? மனிதனுடைய ரட்சிப்பின் தொடக்கம் எங்கே இருக்குது? தெரிந்து கொண்டிருக்கிறார். எங்கே தொடக்கம், அதனுடைய ஆரம்பம் எங்கேன்னு கேட்குறேன். ரட்சிப்பினுடைய தொடக்கம் எங்கே? ரட்சிப்பினுடைய தொடக்கம் நித்தியம். நம்மளுடைய ரட்சிப்பினுடைய ஆயத்தம் தொடக்கம் எல்லாமே நான் பூமியில் பிறந்த பின்னாடி நான் இந்த நாளில் நான் 1990 இல்லை இந்த தேதியில் கடவுள் சுவிசேஷ வார்த்தை கேட்டுச்சு நான் அன்றைக்கி ரட்சிக்கப்பட்டேன். அப்படி இல்லை. உங்களுடைய ரட்சிப்பினுடைய தொடக்கம் நித்தியத்தில் பிதா குமாரன் பரிசுத்த ஆவிய கடவுள்
உலக தோற்றத்திற்கு முன்பாகவே உங்களை என்னையும் அவர் முன்குறித்தார்னா அந்த ரட்சிப்பினுடைய தொடக்கம் அங்கே தான் தொடங்குது. நீங்கள் வந்து இங்கே வந்து நம்ம அங்கே இத்தனை நாளில் சர்ச்சுக்கு வந்தனால இங்கே ஆயத்தம் ஆகலை. கடவுள் தெரிந்து கொண்டாருன்னு சொல்கிற சத்தியத்தில் வந்து ரட்சிப்பினுடைய ஆயத்தம் எத்தனை எல்லா மனிதனுடைய ஆயத்தம் எங்கே? உலகத்தில் வந்து உலக வானம் பூமி படைக்கப்படலை, இந்த இருக்கிற மிருகங்கள் இருக்கிற பறவைகள் உருவாக்கப்படல, எந்த படைப்புகள் இல்லை, நீங்களும் நானும் இல்லை, மனிதனே ஆரம்பமே இல்லை. ஆனால் கடவுள் தமக்காக ஒரு கூட்ட ஜனத்தை நித்தியத்திலேயே படைப்புக்கு முன்பாகவே தெரிந்து கொண்டார். அதான் தெரிந்து கொள்வதனுடைய முக்கியமான ஆழமான சத்தியம். அந்த தெரிந்து கொண்ட கடவுள், அவர் நான் ரட்சிக்கப்பட்டது நான் இல்லை, கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்டேன். கடவுள் என்னை அவர் ரட்சித்தார். அப்போ அவர் வந்து ரட்சித்தார்னு சொன்னால் கடவுள் என்ன நித்தியத்தில் தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்ட ஜனங்களுக்கு கடவுள் தன்னுடைய சுவிசேஷத்தை வார்த்தைக்கு மூலம் அழைப்பு கொடுக்குறார். முதல்ல பார்த்தீங்கன்னா கவனிச்சுக்கோங்க, நீங்கள் இந்த சத்தியத்தை வந்து நீங்கள் சரியான வழியில் நீங்கள் புரியலைன்னு சொன்னால் நம்ம கடவுளுடைய மேன்மையான அன்பை உங்களால் உணரவே முடியாது. நீங்கள் அதனால தான் திரும்ப திரும்ப ரட்சிப்பை குறித்து நீங்கள் தெளிவாக எடுக்கணுங்கிறதான் திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கோம். கடவுளுடைய இந்த ஆழமான உண்மை உங்களுக்கு புரியணும். ரட்சிப்பு நடக்கிற ஆழமான உண்மையை நித்தியத்தில் நான் இல்லை, கடவுள் நான் ரட்சிக்கப்படுவதற்கு நான் எந்த முயற்சி எடுக்கலை. கடவுள் நித்தியத்தில் என்னை தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்ட கடவுள் வந்து உலகத்தில் வந்து எல்லா மனிதனுக்கும் பொதுவான அழைப்பை கொடுக்குறார். எல்லாருக்கும் தன்னுடைய சுவிசேஷ வார்த்தைகள் மூலமாக, கொஞ்சம் கவனிங்க, சுவிசேஷ வார்த்தைகள் மூலமாக என்ன கொடுக்குறாரு? தன்னுடைய இரக்கத்தினாலும் தன்னுடைய அன்புனாலும் எல்லா ஜனங்களுக்கும் தன்னுடைய வார்த்தையை அனுப்பி எல்லா ஜனங்களும் சுவிசேஷம் அறிவிக்கப்படுது. ஆனால் விசேஷமாக கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட சிறப்பான அழைப்பை பெற்ற ஜனங்கள் மாத்திரமே அந்த சுவிசேஷ அழைப்புக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு தன்னுடைய பாவத்தை அவன் உணர்றான். முதல்ல இந்த சுவிசேஷ வார்த்தைகள் கடவுள் அவனுக்கு ஏதோ வழியில் யார் மூலமாக அனுப்பப்படும் போது, இப்போ நம்ம போய் ஒரு ஆளுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ மெய்யான கடவுள் உலகத்தில் எத்தனை பேருக்கு நீங்கள் 1000 பேருக்கு சொன்னாலும் 1000 பேரும் கேட்க மாட்டான். எல்லாருக்கும் நீங்கள் எவ்வளோ ஞானமாக எவ்வளோ அறிவாக சொன்னாலும் அவன் அவனுடைய உலகத்தினுடைய பார்வையில் அது பைத்தியமாக தான் தெரியும், அது கேலி கூத்தாக தான் தெரியும். அப்போ கடவுள் யாரெல்லாம் முன்குறித்தாரோ அவங்களுக்கு அந்த சுவிசேஷ வார்த்தை போகும்போது சிறப்பான அழைப்பை பெற்றவங்க தான் தன்னுடைய பாவத்தை உணர்ந்து பார்ப்பேன். நான் யார் பாவி, அப்போ நான் பாவிங்கிற உணர்வது மாத்திரமில்ல, எனக்கான ரட்சகரை நோக்கி ஓடோடி வருவான். அதான் சிறப்பான அழைப்பை பெற்றவன் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய தெரிந்து கொண்டவன் தான் அந்தவருடைய அழைப்பை கேட்டு, கடவுளுடைய அழைப்பை கேட்டு ஓடோடி வருவான். மூணாவது பார்த்தீங்கன்னா, அந்த யாரை அழைத்தாரோ, யார் ரட்சகரை நோக்கி ஓடி வர்றாரோ அவனுக்கு விசுவாசத்தையும் கடவுள் தான் கொடுக்குறார். கடவுள் தான் தெரிந்து கொண்டார், கடவுள் தான் சுவிசேஷ வார்த்தை மூலம் அழைக்கிறாரு, கடவுள் தான் அந்த ஓடி வர்ற ஆத்மாவுக்கு விசுவாசத்தை கொடுத்து அந்த விசுவாசம் உள்ள அந்த ஆத்மாவுக்கு மரித்து போன அந்த ஆவியை, அந்த ஆத்மாவை என்ன பண்ணுறாரு? உயிர்ப்பிக்கிறார். அதான் மறுபடி ரீஜென்ரேஷன் சொல்கிறோம், மறுபடியும் பிறக்கிறார். மூணாவதாக ஒரு மனிதனுக்குள்ளே நிகழ்கிறது என்னன்னா மறுபடி, அதாவது இது வருஷ ஒழுங்குமுறை அடுத்தடுத்து நடக்கலை. நீங்கள் அந்த ரட்சிப்பு பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கடவுள் வந்து சுவிசேஷ வார்த்தையை கேட்டவுடனே அவனுக்கு ஆவியானவர் உள்ளே வந்தவுடனே உடனே பிறக்கிறான். அவன் வந்து அது வந்து அவனுடைய வாழ்க்கையில் மனம் திரும்புதலும் பரிசுத்தமாலும் வாழ்க்கையில் நடந்தால் கூட அவனை பிள்ளைன்னு அன்றைக்கே சொல்கிறாரு. அந்த பிறக்கிற நொடியில் அவனை பிள்ளைன்னு அங்கீகரிக்கிறாரு. அந்த காரியமெல்லாம் சரியாக புரிஞ்சு இது வந்து வருஷப்படுறாரு. ஏன்னா இந்த முறையில் சொன்னால் கடவுளுடைய அந்த ரட்சிப்பு உங்களுக்கு புரியுங்கிறதுக்காக நம்ம ஒழுங்குமுறையில் பரிசுத்தவான்கள் ஏற்படுத்தியிருக்காங்க. அந்த முறையில் சொல்லிட்டு வராங்க. ஆனால் இதுக்கு பின்னாடி நடக்குதுலாம் சொல்ல முடியாது. பிள்ளைன்னு அங்கீகரிக்கிறது வந்து என்னென்னா, என்னை வந்து மறுபடி பிறந்த உடனே நான் மனம் திரும்பிகிட்டே இருப்பேன் கடைசி வரைக்கும். ஆனால் நான் என் பிள்ளைன்னு அவர் புத்திர சுவிகார ஆவி எனக்கு அந்த நிமிஷமே கொடுக்குறாரு. மறுபடி பிறந்த உடனே பரிசுத்தம் ஆகிறேன். அதுக்கடுத்து நம்மளுடைய நம்ம பாவம் செய்கிறேன், நான் போராடுறேன், நான் தப்பு செய்கிறேன், விழுந்து போகிறேன், மறுபடியும் எனக்கு வந்து கடவுள் என்னை விடாமல் மறுபடியும் என்னை தூக்கி எடுக்கிறார். அது பரிசுத்தவான்களுடைய விடாமுயற்சின்னு சொல்கிறோம். அதுக்கடுத்து ரட்சிப்புடைய நிச்சயத்தை கடைசியில் கொடுத்து முழுவதுமாக கடவுள் பரலோகத்தில் மகிமைப்படும்படியாக நம்ம கொண்டு போகிறார். இதெல்லாம் ஒரு ப்ராசஸ் இருந்தாலும் இப்போ ரெண்டாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா மறுபடி பிறக்கிற அந்த காரியத்தை நீங்கள் புரியணும். அந்த யார் கடவுளுடைய அழைப்பை கேட்டு வர்றானோ, நீங்கள் இதை சிம்பிளாக கொஞ்சம் எடுத்துக்காதீங்க. ரட்சிப்பை குறித்து நீங்கள் சரியாக விளங்கலைன்னு சொன்னால், இப்போ நான் இன்றைக்கு வரைக்கும் முதல்ல நான் ரட்சிக்கப்பட்டேன்னா முதல்ல தெரியாது. கடவுள் ஏற்படுத்தினா இந்த தியாக அன்பு உங்களால் உணர முடியாது. மறுபடியும் அதான் சொல்கிறேன். ரெண்டாவது காரியம், கடவுள் அழைத்தார்,
எல்லாத்துக்கும் பொதுவான அழைப்பு கொடுத்தாலும் சிறப்பான அழைப்பை பெற்றவங்க தான் கீழ்ப்படிஞ்சு ஆண்டவரை இயேசு கிறிஸ்து நோக்கி ஓடி வர்றாங்க. அவங்களுக்கு கடவுள் தன்னுடைய பரிசுத்தாவிய கடவுள் வேத வசனத்தின் மூலமாக அவனுக்குள்ள ஒரு உயிரை கொடுக்குறார். அந்த ஆத்மாவில் மரித்து போன ஆத்மாவை உயிரோடு எழுப்புறார். அவன் அந்த உயிரோடு எழுந்தவன் என்ன இருக்குன்னா, அவன் தான் மறுபடி பிறந்த ஒரு மனிதன் தான் மனம் திரும்பி ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவ விசுவாசத்துக்குள்ளே வழி நடத்த முடியும். மனம் திரும்புகிறான்னா என்ன மனம் திரும்புகிறான்? அன்றைக்கி இளையகுமாரன் கதையில் மாறி தான் அவனுக்கு புத்தி தெளிந்த போது கடவுள் தனக்காக அவர் உயிரை கொடுக்கும்போது அந்த மரித்து போன ஆத்மி உயிர் பெற்ற பின்னாடி தான் அவன் என்ன பண்ணுவான், தான் பாவத்தெல்லாம் முழுமையாக ஆராய்ஞ்சு உணர்ந்து பார்ப்பான். அந்த பாவத்துக்காக துக்கப்படுவான், பாவத்துக்காக வருத்தப்படுவான். தான் செஞ்ச பாவத்துக்காக, நான் செய்கிற அநியாயத்துக்காக வருத்தப்பட்டு அந்த பாவத்தெல்லாம் கடவுள் சமூகத்தில் நறுங்குண்ட நொறுங்குண்ட இருதயத்தோடு கடவுள் சமூகத்தில் அறிக்கையிட்டு அதில் இருந்து என்ன பண்ணுவான், விட்டு விடுவான். புரியுதா உங்களுக்கு? யார் மறுபடி பிறந்தாவனோ அவன் தான், அந்த மனிதன் தான் மனம் திரும்புவான். அந்த மனம் திரும்புகிற மனிதன் தான் பாவம் எல்லாத்தையும் அறிக்கையிட்டு மனம் திரும்புவான். அப்படி மனம் திரும்பின மனிதன் அந்த மனிதன் என்னன்னா புத்திர சுவிகாரன்னு சொல்கிறார் கடவுள். யார் அவன் நீதிமான் ஆக்கப்படுறான்னு படிக்கிறோம் இல்லையா? இப்போ நீதிமான் ஆக்கப்படுறதுங்கிறது என்னென்னா, இப்போது இந்த மனம் திரும்பி வந்தவொடனே கடவுள் எப்படி சொல்கிறாரு, நீதிமான் தீர்க்கிறார். நீதிமானை எப்படி தீர்க்கிறாரு? கடவுளுடைய நீதியை கொண்டு தீர்க்கிறாரு. இப்போ நான் என்னுடைய சுய நீதியினாலோ சுய புண்ணியத்தினாலோ இல்லை சுய கிரியையினாலோ இல்லை நான் நியாயப்பிரமாணத்தினுடைய செயல்களை நான் கீழ்ப்படுகிறதுனாலையோ இல்லை நான் இந்த பரிகார பலி, இந்த பூஜை, இந்த நமஸ்காரம்லாம் செய்கிறதுனாலையோ இல்லை நான் கடவுளை தேடி ஆடி இவ்வளோ நான் கடவுளுக்கு போய் காணிக்க கொடுத்தேன், கடவுளுக்காக நான் இவ்வளோ கோயில் கட்டினேன், கடவுளுக்காக நான் இந்த நற்காரியங்கள்லாம் நான் காவடி தூக்குனேன், அதெல்லாம் பார்த்து என்ன ஒரு கடவுளை என்ன ரட்சிக்கலை, நீதிமான்னு சொல்லலை. ஏன்னா கடவுளுடைய நீதியை என்னுடைய செயல்கள் மூலமாக நிறைவேற்றி அவருடைய நீதிக்கு சரியான செய்ய முடியாது. ஏன் நான் பாவியான மனிதன். அப்போது கடவுள் என்னை நீதிமான் தீர்க்கிறது எதை கொண்டு தீர்க்கிறாரு? என்னுடைய நீதி இல்லை. அப்போ என்னுடைய நீதி செய்ய முடியாத நிலையில் இருக்கிற எனக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ பிதாவாகிய கடவுள் தனது குமாரனை பூமிக்கு அனுப்புகிறாரு. அவர் எனக்காக பாவ பரிகார பலியாக மரிக்கிறாரு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய பாடு, மரணம், உயிர்த்தெழுதல், ஆண்டவராக இயேசுடைய கிருபாதார பலி, பாவத்தின் மீதான வெற்றி, மரணத்தின் மீதான வெற்றி, இவைகளை கொண்டு இந்த நீதிகளை கொண்டு கடவுள் என்ன நீதிமான் தீர்க்கிறார். ஆமென். நான் நீதிமான் கிடையாது. அப்போ என்ன சொல்கிறாரு? அப்பையும் நான் எதுவுமே குற்றம் செய்யாதவன் கிடையாது. அப்போ எனக்கு குற்றம் இருக்குது. என்னுடைய பாவம் இருக்கிற இடத்துல கடவுளுடைய நீதி வரவு வைக்கப்படுது. எனக்கு என்னுடைய பாவம் இருந்த இடத்துல கடவுளுடைய தேவ நீதி வைக்கப்படும் போது அப்போ அந்த இடத்துல கடவுள் என்ன சொல்கிறாரு? என்னை குற்றம் இல்லாதவனா, பாவம் இல்லாதவனா தேவன் என்னை பார்க்கிறார் பிதா. புரியுதா உங்களுக்கு? அதான் நீதிமான் நம்ம தீர்க்கிறது. அப்போ நான் என்னுடைய நீதி நம்ம இன்றைக்கி திரும்ப திரும்ப ஏன் அதை சொல்கிறோன்னா, இன்றைக்குமே நீங்களும் நானும் நம்ம என்ன நினைக்கிறது தெரியுமா? ஏதாவது ஒரு செயலை செஞ்சேன்னு சொன்னால் நம்ம ஒரு கில்ட்டி வரும், தப்பு பண்ணுற போது நம்ம என்ன செய்கிறோன்னா நம்ம நீதியை நிலைநிறுத்த பார்ப்போம். நம்ம நீதியில் கடவுளை திருப்திப்படுத்தவே முடியாது. அப்போ நான் கடவுளுக்கு முன்னாடி குற்றமற்றவனா, பாவம் இல்லாதவன் கடவுள் தீர்த்தது என்னுடைய நீதி இல்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ பாவ பரிகார பலியாக கிருபாதார பலியாக எனக்கு பதிலால் மரணமாக கடவுள் ஏற்படுத்தின அந்த நீதியின் அடிப்படையில் நான் நீதிமான் என்று கடவுள் தீர்க்கிறார். இந்த கடவுள் நீதிமான் என்று தீர்க்கப்பட்டவன் என்னாச்சுப்போ? கடவுளோட சமாதானம் ஆயிட்டேன், கடவுளோட ஒப்புரவாயிட்டேன். இப்போ நான் யார்? கடவுள் குடும்பத்தில் ஒரு அங்கத்துவன், கடவுளுடைய பிள்ளை. கடவுளுடைய பிள்ளைங்கிறதுனால கடவுளுடைய எல்லா உரிமை சொத்துக்கும், கடவுளுடைய எல்லா உரிமைக்கும் நான் பங்குதாரனா, கடவுளுடைய எல்லா சுதந்திரத்துக்கும் நான் பங்குள்ளவனாக மாறேன். அப்போ கடவுள் என்ன சொல்கிறாரு? அப்பாவுடைய குடும்பத்துக்கு நான் வந்துட்டேன். இது வரைக்கும் எப்படி இருந்தேன்? சாத்தானுக்குள்ளேயும் உலகத்துக்குள்ளேயும் உலக வாழ்க்கைக்குள்ளேயும் நான் வாழ்ந்தேன். இப்போ நம்ம படித்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் 1 பேதுரு பாய்ச்சிங்க பார்த்தீங்களா? 1 பேதுருல நீங்கள் எடுங்களேன், திருப்பிக் கொள்ளுங்கள். அவர் சொல்கிறாரு, நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டி கொண்டு 14 நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகள்படி இனி நடவாமல். பாருங்கள் 14 பாருங்கள். ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் தெளிந்த புத்தகெல்லாம் சொல்லிவிட்டு நீங்கள் உங்களுக்கு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாகி இருங்கன்னு சொல்லிட்டு கடவுள் 14 என்ன சொல்கிறார் பாருங்கள்? நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராக இருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும்
பரிசுத்தராக இருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. அமேன். இப்போ யார் நான் வந்து எப்படி நிலையில் இருந்தேங்கிறத நீங்கள் கொஞ்சம் நிதானித்து பார்க்கணும். இதுவரைக்கும் நான் வந்து சாத்தானுக்கு அடிமையாக இருந்தேன், உலகத்தினுடைய காரியங்களுக்கும் மாம்சத்துக்கும் அடிமையாக இருந்தேன். இப்போது நான் யார்? கடவுளுடைய குடும்பத்தில் ஒரு அங்கத்துவம். என் அப்பா யார்? பரிசுத்தமுள்ள அப்பா, பரிசுத்தமுள்ள கடவுள். என்னுடைய அப்பா, என்னுடைய தேவன், என்னுடைய ஆண்டவருடைய நான் பிள்ளையாக மாற்றப்பட்டிருக்கேன். நான் இது வரைக்கும் சாத்தானுக்கு அடிமையாக இருந்தேன். என் மனசும் மாம்சம் விரும்பினது போல் வாழ்ந்தேன். உலகத்தில் எப்படி வேணாலும் நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆனால் இப்போது நான் வந்து என்னுடைய அப்படி இருக்கிற நான் வந்து கடவுளுக்கு விரோதமாக கோபம் உள்ளவன, கடவுள் வந்து என் மேலே கோபமாக இருந்தார். கடவுளால் தண்டிக்கப்பட வேண்டிய இடத்துல இருந்தேன். கடவுளால் குற்றவாளின்னு தீர்க்கப்பட்டேன். கடவுளால் நான் தண்டிக்கப்பட வேண்டிய தண்டனைக்குள்ளான பாத்திரமாக நான் இருந்த என்ன கடவுள் என்னுடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து என்னை நிரபராதின்னு விடுதலை செஞ்சு இப்போ அவருடைய குடும்பத்தில் பிள்ளையாக ஏற்றி என்னை தத்தெடுத்துருக்கிறார். நான் அவருடைய அங்கத்துவன். அவருடைய பிள்ளையாக இருக்கிற நான் யாருன்னா, அப்போ என்னுடைய அப்பா பரிசுத்தராக இருக்கிறது போல அவர் கேட்குறாரு, நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராக இருங்கள் என்று கடவுள் நம்ம யார் பிள்ளையாக இருக்கிற உங்களுக்கு எனக்கும் கடவுள் சொல்கிற முக்கியமான பாருங்கள். 1 பேதுருவில் நீங்கள் படிக்கிறது 2 கொரிந்தியர் எடுங்க. அதே வசனத்தை ஆண்டவர் எடுத்திங்கன்னா 2 கொரிந்தியர் 6 அதிகாரம் 17லேருந்து படிங்கள ஒரு ஆள். 2 கொரிந்தியர் 6 அதிகாரம் அவருடைய நம்ம எப்படி இருக்கமா ஒரு ஆலயமாக இருக்கார் அப்படின்னு சொல்லி பாருங்கள். 2 கொரிந்தியர் 6 அதிகாரம் சீக்கிரம் படிங்க. ரெண்டு கொரிந்தியர் 6:17 நான் படிக்கிறேன் பாருங்க. ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 18 படிங்க. அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவிவிசுவாசி, விசுவாசி, பொய்லியாளு, அவன் வந்து அசுத்தமானவன், இந்த மாதிரி குற்றவாளியாக இருக்கிறவன் அந்தக்கெல்லாம் ஆண்டவர் பேசிட்டு அவர் சொல்கிறாரு, தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது நான் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது, அவிசுவாசினு விசுவாசிக்கு பங்கேது, அந்நிய நுகத்தில் அவிசுவாசி பிணைக்கப்படாதிருப்ப அப்படின்னு சொல்லி அநீதிக்கும் நீதிக்கும் சம்பந்தம் ஏது, ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தம் ஐக்கியம் ஏதுன்னு சொல்லி அந்த முதல் 14 வசனங்கள்லேருந்து ஆண்டவர் பேசிகிட்டே வந்து கடைசியில் சொல்கிறாரு, நீங்கள் இவற்றெல்லாம் விட்டு விலகி இருங்க, ஏன்னா நீங்கள் என்னுடைய குமாரரும் குமாரத்திகளாக இருக்கிறீங்க. அதனால் நீங்கள் வந்து எப்படி இருக்கணும்? பரிசுத்த வாழ்க்கை வாழணும். நீ என்னுடைய பிள்ளை, அப்போ நான் பரிசுத்தமாக வாழ வேணுங்கிறது என்னுடைய வாழ்நாளுடைய லட்சியமாக இருக்கணும். நான் ஆண்டவருடைய பிள்ளையாக மாற்றப்பட்டிருக்கிறேன். நான் கடவுளுடைய அவருடைய விலை ரத்தத்தினால நான் அவருடைய சொந்த எனக்காக கொடுக்கப்பட்ட விலைக்கரையும் அவருடைய பரிசுத்தமுள்ள ரத்தம் அவர் எனக்காக பலியாக இருக்கிறார். அவர் மனிதனாக வந்ததோடு மாத்திரமல்ல எனக்காக கிருபாதார பலியாக எனக்காக மரித்திருக்கிறார். அப்போ அவருடைய ரத்தத்தினால பாவம் மன்னிக்கப்பட்ட நான் அவருடைய பிள்ளையாக இருக்கிற நான் வந்து இனி வந்து பாவத்தோடும் பழைய வாழ்க்கையில் பழைய அசுத்தமான இச்சைகளுக்கு இடம் கொடுக்காம நான் வாழ வேண்டிய வாழ்க்கை எப்படி இருக்கணும்? பரிசுத்தமாக இருக்கணும். ஆண்டவர் கேட்குற முக்கியமான, ஏன்னா நான் ஆலயமாக இருக்கிறேன். நான் 1 கொரிந்தியர் 6 அதிகாரம் நீங்கள் படிச்சிங்கன்னா 18-19 படித்து பாருங்கள். நீங்கள் தேவனுடைய ஆலயம் என்று நீங்கள் அறியாது இருக்கிறீர்களா? தேவனுடைய பரிசுத்தாவி உங்களுக்குள்ளே வாசம் பண்ணலையா? ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு விசுவாசிக்குள்ளேயும் பரிசுத்தாவிய கடவுள் நமக்குள்ளே இருக்கிறார். அப்போது நான் பூமியில் வாழ்கிற நாள் வரைக்கும் பரிசுத்தமாகுதல் எனக்குள்ளே இருக்கணும். இப்போ பரிசுத்தமாகுதலை குறித்து கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் விளங்கி கொள்ளுங்கள், கொஞ்சம் அப்போ தான் வந்து உங்களுக்கு அது புரியும். பரிசுத்தமாகுதல்ங்கிறது என்னன்னா, கடவுள் முதல்ல என்னை பரிசுத்தமாக்கிட்டார். எப்படி? ஒரு நிலையான 2 வழியில் சொல்லலாம். ஒன்று நிலையான பரிசுத்தம், இன்னொன்று என் வாழ்க்கையில் தொடர்ச்சியாக நடக்கிற பரிசுத்தம். அதாவது நான் வந்து ரட்சிக்கப்பட்ட நான் பரிசுத்தமாகுதல் என்னன்னு கொஞ்சம் உங்கள் இதில் எப்படி நினைக்கிறீங்க? பரிசுத்தமாகுதல்ங்கிறது பாவத்துக்கு விலகி கடவுளுக்கு உகந்தவனா, உலகத்தினுடைய எல்லா ஆசபாசங்களுக்கு விலகி கடவுளுக்கு உகந்தவனா, பாவத்துக்கு விலகி கடவுளுக்கு பிரியமாக வாழ்கிறதான் பரிசுத்தமாகுதல்னு அர்த்தம். அந்த பரிசுத்தமாகுதல்ங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரே நாளில், ஒரே நிமிஷத்தில், ஒரே நொடிப்பொழுதில், ஒரே வாரத்தில் நடக்கிறது கிடையாது. என் வாழ்க்கை முழுவதும் நடக்கும், தினந்தோறும் நடக்கும். பரிசுத்தமாகுதல்ங்கிறது இன்றைக்கி நிறைய பேர் சபைகளை சொல்கிற மாதிரி
அன்றைக்கி அவர் மாற்றிட்டு அதுக்கடுத்து அவர் பூரணமாக அப்படியே வந்து அவங்கள போல் இன்றைக்கி யாருமே அவங்க ஒரு துளி கூட தவறு இல்லாமல் வாழ்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. அது வேதம் சொல்லுகிறதுக்கு விரோதமாக சொல்கிறது. ஏன்னா எந்த ஒரு மனிதனும் அனுதினமும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிருபைக்காகவும் இரக்கத்துக்காகவும் கடவுள் சமூகத்தில் இறங்கி கெஞ்ச வேண்டிய நிலையில் இருக்கிறான். அப்போ அந்த பலவீனமான மனிதனுக்கு கடவுளுடைய கிருபையும் இரக்கமும் இல்லைன்னா அவனால் பரிசுத்தமாக வாழ முடியாது. அப்போ அந்த பரிசுத்தமும் கிருபையும் நம்ம வந்து வேணும்னு சொன்னால் அனுதினமும் அது நடக்கிற காரியம் வாழ்க்கையில். நான் இன்றைக்கி ஒரே நாளில் முழுவதுமான பூரணம் அடைய முடியாது. என் வாழ்க்கையில் இந்த பூமியில் நான் மரிக்கிற வரைக்கும், நான் சாகுற வரைக்கும் என் வாழ்க்கையில் இன்னும் 100 வருஷம் 150 வருஷம் வாழ்ந்தால் 150 வருஷமும் வரைக்கும் என்னுடைய அந்த பாவம் அழுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணிகிட்டே இருந்து கரைப்பட்டு போய்கிட்டே இருக்கணும். அது இல்லை பார்த்தீங்கன்னா கடவுள் வந்து நிலையான பரிசுத்தம்னு சொல்லும்போது கடவுள் கிறிஸ்துக்குள்ளாக பிதா என்னை எப்படி பார்க்குறாரு? கிறிஸ்துக்குள்ளாக பிதா என்னை பார்க்கறது வந்து என்னை பரிசுத்தமான தான் பார்க்குறாரு. நான் இன்றைக்கி நான் இந்த நிமிஷத்தில் இன்றைக்கி நான் ஒரு பாவம் செஞ்சாலும் குற்றம் செஞ்சாலும் நான் குற்றவாளியாக இருந்தாலும் ஆனால் கிறிஸ்துக்குள்ளே நான் மீட்கப்பட்டதுனால ரட்சிக்கப்பட்டதுனால பிதா என்னை எப்படி கிறிஸ்துக்குள்ளே என்னை எப்படி பார்க்குறாரு? பரிசுத்தமான தான் பார்க்குறாரு. ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் ஒன்று நிறையா தடவை கேட்போம். நம்மளுடைய வாழ்க்கை லட்சியம் என்னன்னு சொன்னால் ஒரு கேள்வி சொன்னால் எப்படி சொல்லுவீங்க நீங்கள்? ஒரு கிறிஸ்தவனா ரட்சிக்கப்பட்டவனுடைய வாழ்க்கையில் லட்சியம் என்னன்னு கேட்டால் என்ன சொல்லுவோம்? தேவனுடைய சித்தத்தின்படி வாழ்றது. சரியான இறையியல் பதிலாக கேட்குறேன். சரிதான், நீங்கள் சொல்கிற கரெக்டான ஆன்சர் தான். இப்போ நான் ஒரு ஆன்சர் மைண்டில் வச்சுருக்கேன், நாங்கள் நினைக்கிற ஆன்சரை நீங்கள் சொல்லணும்னு எதிர்பார்க்குறது இல்லை. ஆனால் இது வந்து பொதுவான கருத்து தான். ஒரு கிறிஸ்தவனா ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளையா அவங்களுடைய வாழ்க்கையின் லட்சியம் கிறிஸ்துக்கு ஒப்பாக மாறுறது. கிறிஸ்துவின் சாயலாம் கிறிஸ்துக்கு ஒப்பாக மாறுறதான் ஒரு கிறிஸ்தவனா அவனுடைய முழுமையான லட்சியம். நம்ம கடந்த வாரத்தில் எப்படி நம்ம என்ன கேட்டோம்? ஒரு உலகத்தில் இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்கள்லேயும் மேன்மேன் ஆசீர்வாதம் எது? கடவுளுடைய பிள்ளைங்கிறது எவ்வளோ மேன்மேன் ஆசீர்வாதமோ அதே போல் ஒவ்வொரு மனிதனும் இன்றைக்கி வந்து ஒரு கிறிஸ்தவனா ரட்சிக்கப்பட்டவனா என்னுடைய முக்கியமான லட்சியம் என்னென்னா கிறிஸ்துவின் சாயலாக நான் வாழணும், கிறிஸ்துக்கு ஒப்பாக நான் மறுரூபமாக்கணும். அதனுடைய லட்சியம். அந்த லட்சியத்தை நோக்கி தான் நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் வாழ்கிறோம். அப்போ அந்த நோக்கி வாழும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, இதனுடைய வாழ்க்கையில் தொடர்ச்சியாக அனுதினமும் பாவத்துக்கு எதிரான போராட்டம், பாவத்துக்கு மேலான வெற்றி, பாவத்துக்கு எதிராக நான் எடுக்கிற தீர்மானம் இவையெல்லாம் சேர்ந்து அனுதினமும் என் வாழ்க்கையில் நடக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டமான வாழ்க்கை தான் இந்த பரிசுத்தமாகுது. பரிசுத்தமாகுது சாதாரணமாக நடக்கிறது இல்லை, பெர்மனெண்ட்டாக நீங்கள் சொல்லுவோம்னா. அதனால தான் ஆண்டவர் என்னை கிறிஸ்துக்குள்ளே வந்து என்ன சொல்கிறார்? பிதா பார்க்கும்போது பரிசுத்தனை பார்க்குறாரு. இப்போ நீங்கள் 1 கொரிந்தியர் 1:2 படிங்க. ஏன்னா நீங்கள் சொல்லும்போது நான் பரிசுத்தவான்னு சொல்கிறாரு, நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் சொல்கிறாரு, பரிசுத்தவான் ஆயிட்டுருக்கு 2 இடத்துல பேசுகிறாரு. அதாவது பாஸ்ட் டென்ஸ்லையும் பேசுகிறாரு, ப்ரெசன்ட் டென்ஸ்லையும் பேசிகிட்டு இருக்காரு. நீங்கள் அதை படிங்க. ஒரு ஆள் ரெண்டுமே சொல்கிறார் ஆண்டவர். 1 கொரிந்தியர் 1:2 படிங்க. என்னுடைய தொடர்ச்சியான வாழ்க்கையில் நான் அன்றாட வாழ்க்கையில் நான் படிப்படியாக பாவத்திற்கு விலகி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு ஒப்பாக வாழ்கிற ஒரு செயல்முறையான ஒரு ஆவி நம்ம சரியான வாழ்க்கை தான். அது பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் பாவத்தின் மீதான அதிகாரம் பெற்று கடவுளுடைய சித்தத்துக்கு ஏற்ப ஒரு வாழ்கிற ஒரு சரியான வாழ்க்கை முறை தான் நம்ம நிலையான தொடர்ச்சியான நம்ம தொடர்ச்சியாக பரிசுத்தமாகுதுன்னு சொல்கிறது. படிங்க 1 கொரிந்தியர் படிங்க 1:2 படிங்க. கொரிந்தியிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் ஒரு நிமிஷம் இருங்க, அப்படிங்க அது வசனத்தை கவனிங்க. பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் யார் திருச்சபைக்குள்ளே பேசுகிறாரு? ரட்சிக்கப்பட்டவங்க ஆண்டவர் பேசுகிறாரு, பவுல் பேசுகிறாரு. பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாய் அவர் அந்த போதும். ஆண்டவர் பேசுகிறது பார்த்தீங்கன்னா அங்கே திருச்சபைக்குள்ளே ஒரு ரட்சிக்கப்பட்ட மக்கள்கிட்ட பேசும்போது நீங்கள் ஏற்கனவே பரிசுத்தமாக்கப்பட்டீங்க. எப்படி பரிசுத்தமாக்கப்பட்டீங்க? கிறிஸ்துக்குள்ளாக பிதாவாய கடவுள் என்ன பரிசுத்தமாக்கப்பட்டவர் தான் பார்க்குறாரு. ஆனால் என்னோடய அன்றாட வாழ்க்கையில் நான் படிப்படியாக பாவத்திற்கு விலகி ஆண்டவரை இயேசு கிறிஸ்து ஒப்பாக வாழ்கிற ஒரு நடைமுறை வாழ்க்கையை தான் அனுதினமும் இது பரிசுத்த ஆவியுடைய வல்லமையினாலும் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துனுடைய கிருபையினாலும் நம்ம தொடர்ந்து நம்ம பாவத்துக்கு விலகி வாழக்கூடிய ஒரு சரியான நிலையை தான் ஆண்டவர் சொல்கிறார். அதனால தான் 1 தெசலோனிக்கர் 5:23 போய் படிச்சிங்கன்னா உங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரம் முற்றும் உங்களை வந்து எல்லாத்துலேயும் அசுத்தத்தை நீங்கி அப்படி படிங்க. ஒரு ஆள் எடுங்க. 1 தெசலோனிக்கர் 5:23 1 தெசலோனிக்கர் அந்த வசனங்களோட நம்ம சரியாக படிச்சுக்கிறோம்.
சமாதானத்தின் தேவன் உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. பாருங்கள், உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக. நம்ம இதுக்காக தான் நம்முடைய வாழ்க்கையின் லட்சியமாக ஆண்டவர் நடத்துகிறார். அப்போது நீங்கள் இந்த காரியத்தை புரியும் போது பரிசுத்தமாகுதல் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா, பரிசுத்தமாகுதலும் கடவுளுடைய அவருடைய ஆரம்பிக்கிறது அவர் தான் முடிக்கிறார். என் வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினால் தான் நான் பாவத்தை மேற்கொண்டு வாழ முடியும். என்னால் முயற்சினால், என்னுடைய நீதியினால் வாழ முடியாது. அதுவும் எங்கே இருக்குன்னா பரிசுத்த ஆவியினுடைய முயற்சியினால் தான் நடக்கும். அப்போது நீங்கள் இலகுவாக புரிஞ்சு கொள்ள வேண்டியது என்னென்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய மீட்பின் பின்னணியில் வார்த்தையை கவனிங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய மீட்பினுடைய பின்னணியில் பரிசுத்தமாகுதெல்லாம் என்னன்னு புரியணும் உங்களுக்கு. அதாவது இப்போ நம்ம சொன்னதான் நீதிமானா குறித்து நீங்கள் பேசும்போது கொஞ்சம் கவனிங்களேன். மீட்பின் பின்னணியில் ஒரு மனிதன் பரிசுத்தவான எப்படின்னு சொல்கிறது, நான் யார், என்னுடைய சுய நீதியினாலோ. நீங்கள் இந்த கருத்தை திரும்ப திரும்ப நீங்கள் வலியுறுத்த நான் விரும்புகிறீங்க. நான் இந்த மீட்பின் அடிப்படையில் பரிசுத்தமாகுதல்னு புரிஞ்சாதான். இன்றைக்கி உலகத்தில் சொல்கிற பரிசுத்தமாகுதலுங்கிறது என்னென்னா, நல்லா ஸ்நானம் பண்ணி நல்லா குளித்து காலையில் எழுந்த திருநீர் பூசி நான் கடவுள் சொன்னால் பரிசுத்தமானு நினைக்கிறாங்க. அவன் இருதயத்துக்குள்ளே இருக்கிற அவ்வளோ அழுக்கு இருக்குது, அவ்வளோ தூசணம் இருக்குது, அவ்வளோ வெறுப்பு இருக்குது, அவ்வளோ கசப்பு இருக்குது. அது கிடையாது. ஆண்டவர் சொல்கிற பரிசுத்தமாகுதல்ங்கிறது அவர் என்னங்கிறது இங்கே சரியான வேத வசனத்தை கொண்டு புரிஞ்சு கொள்ளணும். நான் கடவுளுக்கு முன்னாடி குற்றவாளி, என்னுடைய எந்த நீதி கிடையாது. கடவுள் முன்னாடி என்னுடைய நீதி அழுக்கான கந்தையை போல் இருக்குது. அப்போ நான் என்ன செயல் செஞ்சாலும் கடவுளுக்கு முன்னாடி அது நீதிமானன்றோ, என்னுடைய நீதியை கடவுளை அங்கீகரிக்கவோ ஏற்றுக்கொள்ளவோ முடியாது. அந்த அடிப்படையில் நம்ம கவனிக்கணும். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மீட்பின் பின்னணியில் நான் யார், என்னுடைய சுய நீதியின் அடிப்படையிலையோ, என்னுடைய சுய நீதியினாலோ, என்னுடைய பரிகார பலியினாலோ, என்னுடைய நான் கைக்கொள்கிற நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையிலோ நான் நீதிமான் கிடையாது. சரியா? அதனால தான் ஆண்டவர் அந்த நிலையில் இருக்கிற எனக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார். கொஞ்சம் நல்லா கவனிங்க. மனிதனாக வந்தார், எனக்காக பதிலால் பாவ பரிகார பலியாக எனக்கு பதிலாக மரித்தார். அதை திரும்ப அதே தான், பாடு, மரணம், அவர் உயிர்த்தெழுதல், அவருடைய கிருபாதார பலி, பாவத்தின் மீதான அதிகாரம், பாவத்தின் மீதான வெற்றி, மரணத்தின் மீதான வெற்றி, அதன் மூலமாக உயிர்த்தெழுதல், இவைகளை இந்த நீதிகளை சம்பாதித்தின் அடிப்படையில் இந்த நீதி பாவியான மனிதனுக்கு அவனுடைய கணக்கில் வரவு வைக்கப்படுகிறது. அப்போது அந்த பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை வென்று உயிரோடு எழுந்ததுனாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய அருளப்பட்ட தேவனுடைய நீதி, புரியுதா உங்களுக்கு? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய கிடைக்கப்பெற்ற அவரால் அருளப்பட்ட தேவ நீதி, இவைகளை கொண்டு கடவுள் பிதா என்ன சொல்கிறாரு, உங்களை என்னையும் நீதிமான் தீர்க்கிறார். கொஞ்சம் ஓரளவுக்கு விளங்குதா? குழப்பமா இருக்கா? கடவுளுடைய, நீங்கள் சுருக்கமாக சொன்னீங்கன்னா ஈஸி தான். கடவுளுடைய தேவனுடைய நீதி என்ன? கடவுள் மனிதனாக வந்தார், அவர் மனிதனுடைய பாவத்துக்கு பரிகார பலியாக மரித்தார். அந்த பலி மரணத்தின் மூலமாக என்னது, அந்த பாவத்து மேலே வெற்றி கொண்டார். இந்த பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தின் மீது வெற்றி கொண்டார். இதையெல்லாம் வெற்றி கொண்டு எனக்கு பதிலாக அவர் தேவ நீதியை சம்பாதித்தார். அந்த தேவ நீதி என்னுடைய பாவியான கணக்கில் வரவு வைக்கப்படுது. புரியுதா? இந்த அடிப்படையில் தான் இந்த அவருடைய கிருபாதார பலி, அவருடைய கிருபையினால் பெற்ற தேவநீதியின் அடிப்படையில் நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகளாக மாற்றப்படுறோம். அவருடைய சமாதானம் பெறுறோம், அவருடைய பிள்ளையாக மாற்றப்படுறோம். அப்போது இப்போ நான் மாற்றப்பட்டிருக்கேன்னு சொன்னால், நான் கடவுளுடைய நீதியை பெற்றிருக்கேன்னு சொன்னால், நான் பரிசுத்தத்தில் எப்படி வளரணும்? மறுபடியும் அதான் கணக்கு. இப்போ தேவ நீதி, நான் என்னுடைய, உங்களுக்கு புரியுதா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய மீட்பின் பின்னணியில் பரிசுத்தமாகுதலை குறித்து பேசிட்டு வரேன். அப்போ இந்த தேவனுடைய நீதியை பெற்றனா, தேவனுடைய நீதியினால் சாட்டப்பட்டனா, தேவனுடைய நீதியை நான் வஸ்திரத்தை உடுத்தப்பட்டனா, நான் பரிசுத்தத்தில் எப்படி வளரணும்? எப்படி வளர முடியும்? கேள்வி புரியுதா உங்களுக்கு? நான் எப்படி வளர முடியும்?
அப்போ கடவுள் சொல்கிறாரு, நான் கடவுளுடைய பிள்ளையா, ஆண்டவரை இயேசு கிறிஸ்து பிள்ளையா, குற்றமற்றவனா கடவுளை ஏற்றுக்கொண்டார்னா, நான் கடவுளோட சமாதானம் ஆகிருக்கேன்னு சொன்னால், நான் கடவுளுடைய பிள்ளையாக இருக்கேன்னு சொன்னால் எப்படி நான் பரிசுத்தத்தில் வளரணும்? நீங்கள் இன்னும் கூட இந்த நீதி, தேவனுடைய நீதி எனக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கு. நீங்கள் நீதிமான் சொல்லும்போதே இந்த அர்த்தத்தோட புரியணுங்கிறதுக்காக தான் இந்த நான் பின்னணியோடு உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். தேவனுடைய நீதி எனக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கு. என்னுடைய ஆவியில், என்னுடைய ஆத்மாவில், என்னுடைய சரீரத்தில் என்ன இருக்குன்னா, என்னுடைய உள்ளான ஆத்மாவில் தேவனுடைய நீதி எனக்குள்ளாக வைக்கப்பட்டிருக்கு. இப்போ நான் எனக்கு முன்னாடி என்னன்னா, என்னுடைய ஆத்மா குற்றமாக இருந்துச்சு, தண்டிக்கப்பட வேண்டியதாக இருந்துச்சு. இந்த ஆத்மாவில் இருக்கிற அந்த குற்றத்தை கடவுள் நீக்கி என்ன வச்சுருக்கிறாரு, எனக்குள்ளே தேவ நீதியை வைத்திருக்கிறார். அதாவது தீமையின் உறைவிடமாக இருந்த என்னுடைய இருதயம், தீமையை மாத்திரமே, தவறை மாத்திரமே, கெட்டதை மாத்திரமே, தீமையை மாத்திரமே செய்ய வேண்டிய என்னுடைய இருதயம் இப்போ கடவுளுடைய தேவ நீதியினால் நிரப்பப்பட்டிருக்கு. தேவ நீதினால் நிரப்பப்பட்ட நான் இப்போ எனக்குள்ள உள்ளான என்ன வந்திருக்கு, பரிசுத்தத்தை நான் பெற்றிருக்கேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? தீமையின் உறைவிடமாக என்னுடைய இருதயம் மாற்றப்பட்டிருக்குன்னா தேவனுடைய பரிசுத்தம் எனக்குள்ளாக வந்திருக்கு. அதான் கல்லான இருதயம் மாற்றப்பட்டு எனக்குள்ள சதையான இருதயம் கடவுள் கொடுத்துருக்கிறான்னு நம்ம சொல்கிறோம். எதுக்கு? அப்போது எனக்குள்ள பரிசுத்தம் தேவனுடைய நீதியை கொண்டு எனக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு எதாவது குழப்பமாக இருக்கா? குழப்பமாக இருந்தால் கேள்வி கேளுங்க. இதில் எதாவது குழப்பமாக இருந்தால் சும்மா கேளுங்க. எனக்குள்ள தேவனுடைய நீதி உள்ளே வைக்கப்பட்டிருக்கு. இந்த தேவ நீதியை பெற்றிருக்கேன்னா, நீதிமானு தீர்க்கப்பட்டிருக்கேன்னா, தேவனுடைய நீதியை உள்ளான இருதயத்தில் பெற்றிருக்கேன்னா, வெளிப்பிரகாரமான நடக்கைகளில், வெளிப்பிரகாரமான செய்களில், வெளிப்பிரகாரமான உலக வாழ்க்கைன்னு அதை காட்ட வேணும். என்னுடைய நடவடிக்கைகளை, என்னுடைய செயல்களில், என்னுடைய வாழ்க்கையில் நான் அந்த நீதியை வெளிப்படுத்தணும். எனக்குள்ள தேவ நீதி வைக்கப்பட்டிருக்கு, முன்னாடி கிடையாது. அதாவது தேவனுடைய கிறிஸ்து, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய நீதி, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய பரிசுத்தம், பரிசுத்த கடவுளுடைய வழி நடத்துதல் எனக்குள்ளே இருக்குப்போ. பரிசுத்த கடவுள் எனக்குள்ளே இருக்கிறாரு. கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு அது நான் என்ன சொல்கிறதுங்கிறேன். ஏன்னா நான் என்னுடைய தாட்டை நான் பேசுவேன், உங்களுக்கு அது புரியாமல் நான் பேசுகிறேன்னா பிரயோஜனம்லாம் போயிடும். எனக்கு புரிஞ்சு நான் அதை உள்வாங்கணும் அதே மாதிரி பேசுகிறேன்னா, உங்களுக்கு புரியாமல் நான் எவ்வளோ பேசுனாலும் வேஸ்ட். அது கடவுள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சம்பாதித்த நீதி, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய பரிசுத்தம், ஆண்டவராக பரிசுத்த ஆவியாக கடவுளுடைய வழிநடத்தல் எனக்குள்ளே இருக்குப்போ. நான் யார்? கடவுளால் தேவ நீதியினால் நிரப்பப்பட்டவன். கடவுள் தேவ நீதியை பெற்றவனா, அப்போ நான் வாழ்கிற உலகத்தில் நான் வெளிப்படுத்தணும். இந்த உலகம் எப்படின்னு யோசிச்சு பாருங்கள். எனக்குள்ளே இப்போ நான் புரிஞ்சவங்களுக்கு தேவ நீதி எனக்குள்ளே இருக்குது, தேவனுடைய பரிசுத்தம் எனக்குள்ளே வந்துருச்சு. எனக்குள்ளே இருக்கிற பரிசுத்தாய கடவுள், என்னை வழி நடத்துகிற கடவுள் எனக்குள்ளே இருக்கிறாரு. இதை நான் பெற்ற நான் வெளிப்புறகரமான உலக வாழ்க்கையில், வெளிப்புறகரமான நடவடிக்கையில், என்னுடைய அனுதின நாட்களில் நான் என்னுடைய பரிசுத்தத்தை நான் வெளிப்படுத்தணும். எனக்குள்ளே வெளியே என்ன இருக்குது? பாவ உலகம், தீமையான உலகம், வஞ்சிக்கிற உலகம், பாவத்தில் வீழ்ந்து போன மக்கள், சாத்தானுடைய பிள்ளைகள். இன்றைக்கி மக்களிடத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, எனக்குள்ளே வெளியே இருக்குது தீமையினுடைய உலகம், எனக்கு வெளியே என்ன இருக்குது? பாவமான மக்கள். எனக்கு வெளியே இருக்கிற இது நீங்கள் கவனிச்சிங்கன்னு சொன்னால், சாத்தானுடைய ஆளுகைக்குள் உள்ளப்பட்ட மக்கள். இந்த மக்களுக்கு முன்னாடி நான் சொல்கிறவங்களுக்கு புரியுதா? எனக்குள்ளே இருக்கிற தேவ நீதி, இந்த வெளியில் இருக்கிற என்ன இருக்குது? பாவ உலகம், பாவ மக்கள், தீமையான மக்கள், சாத்தானுடைய பிள்ளைகள் இருக்கிற இந்த உலக மக்களுக்கு முன்னாடி என்னுடைய தேவ நீதியும் என்னுடைய தேவ பரிசுத்தமும் எனக்குள்ளே வெளிப்படணும். ஆண்டவர் எதிர்பார்க்குற பரிசுத்தமாகுதலை குறித்து நீங்கள் பேசும்போது இந்த சத்தியம் புரிஞ்சாதான் நம்மளால் இனிமே வளர்கிறதுக்கு நம்மளால் முடியும். அதனால் திருப்பி சொல்லிட்டு இருக்கேன். முன்னாடி பார்த்தீங்கன்னா, ரட்சிக்கப்பட்ட ஒரு கடவுளுடைய பிள்ளையா நான் ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்து சாயலை போல் நான் மாறணும்னு சொன்னால், நான் பரிசுத்தம் வாங்கணும்னு சொன்னால், எனக்குள்ளே இருக்கிற தேவ நீதி வெளிப்படணும். என்னுடைய பரிசுத்தம் மக்களுக்கு முன்னாடி வெளிப்படணும். கடவுள் என்னையே ரட்சித்தார். ஏன் எனக்குள்ளே பார்த்தீங்கன்னா, இன்னும் கவனிக்கிறீங்களே, நான் வெளிப்படணும்னு சொல்லும்போது நீங்கள் சூழ்நிலை கவனிங்க. இப்போ கடவுள் எனக்குள்ளே பரிசுத்தம் வச்சுருக்கிறாரு, கொஞ்சம் கவனிங்கப்பா. தேவனுடைய நீதி, தேவனுடைய பரிசுத்தம் எனக்குள்ளே கடவுள் கொடுத்து என்னை நீதிமான் தீர்த்ததோடு என்னை அவருடைய பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு
என்னை அழைக்கிறாரு. நான் பரிசுத்தராக இருக்கணும், நீங்கள் பரிசுத்தராக இருக்கணும், நீங்கள் பரிசுத்த வாழ்க்கை வாழணும்னு அழைக்கிறாரு. அப்போ அழைக்கும் போது நான் எப்படி அதை நான் அந்த கீழ்ப்படிதலுக்கு என்னால் போக முடியுங்கிற சத்தியத்தை நீங்கள் புரியணும். அப்போ நான் கடவுள் பிள்ளையாக அழைக்கப்பட்ட என்னுடைய தேவ நீதி, தேவனுடைய பரிசுத்தம் எனக்கு வைக்கப்பட்ட நான் வந்து பரிசுத்தாவை வழிநடத்துவதன் மூலமாக வெளிப்புற ஜனங்களுக்கு முன்னாடி எப்படி உலகம் இருக்குது, பாவியான மக்கள் இருக்கான், தீமையான மக்கள் இருக்க, எனக்கு விரோதம் பேசுகிறவர் இருக்கான், அவன்கிட்ட வந்து நியாயம் கிடையாது, நேர்மை கிடையாது, இந்த ஜனங்களுக்கு முன்னாடி என்னுடைய நீதி, என்னுடைய பரிசுத்தம் வெளிப்படும். ஆமென். இதில் என்னன்னா இன்னொன்று, இந்த சூழ்நிலை கவனிங்க. என்னை வந்து சாத்தான் வந்து சூறாடுகிறான், எனக்கு எவ்வளவோ துன்பங்களை கொண்டு வரான், எனக்கு எவ்வளோ வசை சொற்களை கொண்டு வரான். என்னை எப்படி சொல்கிறான், நான் வந்து பரிசுத்தமாக வாழ நினைக்கிறேன், நான் உண்மையாகவே நல்லவளாக வாழ நினைக்கிறேன், ஆனால் சாத்தான் என்ன துண்டாடுகிறான். எப்படி துண்டாடுறான், எனக்கு வந்து அடுத்தவங்க மூலமாக அவமான பேச்சுகளை பேச வைக்கிறான், நான் தப்பே செய்யாமல் என்னை வந்து கேலி பேசுகிறான். நான் வந்து உண்மையாக வாழ நினைக்கும் போது, ஒழுக்கமாக வாழ நினைக்கும் போது என்னைய ஒழுக்கமாக வாழ முடியாத பலவிதமான கண்ணிகளையும் இச்சைகளையும் பலவிதமான தந்திரங்களையும் எனக்குள்ளே கொண்டு வர்றான். புரியுதா உங்களுக்கு நான் சொல்கிறது அர்த்தம் புரியுதா? இந்த நிலையில், இந்த சூழ்நிலைகளில், இந்த ஜனங்களுக்கு முன்னாடி, இந்த மக்களுக்கு முன்னாடி என்னுடைய பரிசுத்தம் வெளிப்படணும். ஆமென். கடவுள் வந்து என்னை ஏன் சொன்னான்னா, கடவுள் ஏன் தெரிந்து கொண்டார்? என்னை வந்து சாத்தான் வந்து நல்லா நீங்கள் இந்த வார்த்தை கவனிச்சிங்கன்னா, எப்போல்லாம் நம்ம உண்மையாக வாழணுமோ, பரிசுத்தம் வாழணுமோ, கீழ்ப்படிஞ்சு வாழணும்னு சொன்னோம்னா சரி மிகப்பெரிய நம்மளை ஒரு துண்டாடக்கூடிய நிலைகளை உருவாக்குவான். அப்போ தான் நம்ம உண்மையாக அவங்க கூட சமாதானம் பேசணும்னு நினைப்போம். அவங்க அப்போ தான் நம்ம மேலே அதை விட இது வரைக்கும் இல்லாத பேச்செல்லாம் பேசுவாங்க. அதான் சாத்தான் துண்டாடுகிற இந்த சூழ்நிலை மத்தியிலும், அப்படியான மோசமான நிலைகள் மத்தியிலும் என்னுடைய பரிசுத்தம் வெளிப்படணும்னு தான் ஆண்டவர் உங்கள்கிட்ட என்னடி எதிர்பார்க்குறார். ஆமென். அவரை சொல்லுகிற அந்த பரிசுத்தத்தை நீங்கள் கவனிக்கினா, இந்த உலகத்தை நீங்கள் பார்க்குறேன்னு சொன்னால் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, இந்த உலகம் சந்தோஷத்துக்காக எவ்வளோ விலைலாம் கொடுக்கும். சந்தோஷத்துக்காக, சந்தோஷத்தை தேடி இன்றைக்கி உலகம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ விலை கொடுக்குது. இன்றைக்கி இந்த சனி ஞாயிறெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, பெங்களூரு, பாம்பே, சென்னையெல்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சினிமா தியேட்டராக இருக்கட்டும், ஒரு ஹோட்டலாக இருக்கட்டும், ரிசார்ட்டாக இருக்கட்டும், ஒரு பெரிய பெரிய கேபினாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் புக்கிங் பார்த்தீங்கன்னா அவ்வளோ காஸ்ட்லியாக இருக்கும். இன்றைக்கி எல்லாம் டபுள் சார்ஜ், ட்ரிபிள் சார்ஜாக இருக்கும். உலகத்தில் வந்து தன்னுடைய சந்தோஷத்துக்காகவும் மகிழ்ச்சிக்காகவும் மனிதன் எவ்வளவு விலை கொடுக்கும் ஆயத்தமாக இருக்கான். தன்னுடைய விருப்பம் நிறைவேறணும், தன்னுடைய ஆசை நிறைவேறணும், தான் விரும்பினபடி வாழணும், அதுதான் மகிழ்ச்சின்னு சொல்லி அந்த சந்தோஷத்துக்காக எவ்வளோ பெரிய விலை கொடுக்கவும் உலகத்தில் இருக்கிற மனிதன் ஆயத்தமாக இருக்கிறான். ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு சொல்கிற ஒரே ஒரு காரியம் என்னென்னா, நீங்கள் நானும் பரிசுத்தமாக வாழ்வதற்கு எவ்வளோ விலை கொடுக்க ஆயத்தமாக இருக்கணும். ஆமென். என்னால் வந்து என்னை எவ்வளவு ஒரு ஆள் வந்து எவ்வளவு அவமானமான பேச்சுகளாக இருக்கட்டும், அவங்ககிட்ட நான் பரிசுத்தை வெளிப்படுத்தணுங்கிறார். என்னை அவங்க வந்து இருக்கலாம், கடவுளுக்கு சொன்ன நீதி அவங்ககிட்டையும் நான் காமிக்கணும்னு சொல்கிறார். அவங்கள நேசிக்கணும்னா அவங்கள நேசிக்கிற நீதி என்ன, கடவுளுடைய நீதி என்ன, ஒழுக்கச்சட்டம் என்ன, அவங்கள நேசிக்கணும்னு சொல்கிறார். இந்த நீங்கள் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது ஒரு பாயிண்ட்டை மட்டும் வச்சிடக்கூடாது. அந்த மொத்த கடவுளுடைய கிரியைகளை உள்ளே கொண்டு வந்தால் தான் உங்களுக்கு புரியும். இப்போ நான் சொன்னேன்னு சொன்னால், அந்த கடவுள் அவங்ககிட்ட வந்து என்ன சொல்கிறேன்னா, கடவுள் அவங்ககிட்ட வந்து இப்படியான மோசமான என்னை பேசுகிறாங்க, என்னை திட்டுறாங்க, என்னை வெறுக்கிறாங்க, என்னை கசப்பாக, நான் உண்மையே எதுவுமே செய்யலைன்னா அபாண்டமாக பேசுகிறாங்க. அவங்க வந்து அதே மாதிரி நான் வந்து சரியான வழியில் பார்க்குறேன், என்னை வந்து தப்பான குற்றச்சாட்டு பண்ணுறாங்க, நான் தப்பு செஞ்சோம்னு சொல்லி என்னை வந்து தவறான குற்றச்சாட்டு பண்ணுறாங்க, நான் செஞ்சதாக சொல்கிறாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நான் தவறான வழிகளை வந்து என்னை வந்து போகக்கூடிய எல்லா வழிமுறைகளையும் சாத்தான் எனக்குள்ளே உருவாக்குறான். நான் உண்மையாகவே கரியாக இருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் அந்த பார்த்தீங்கன்னா குடிக்கிறவங்கள்ட்டலாம் கேட்டிங்கன்னா, சாதாரண உலகத்தில் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நான் காலையில் நான் குடிக்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனால் எனக்கு குடிச்சிருந்துவாங்க. இதை செய்யவே கூடாதுன்னு நினைக்கிறேன், செய்கிறேன்னுவாங்க. அது அவங்களால எந்த சுய முயற்சிகளும் செய்ய முடியாது. ஆனால் இது கடவுளுடைய கிருபையை கொண்டு நம்மளால் வந்து இந்த பரிசுத்தத்தை வெளிப்படுத்தணும்னு சொல்லி உங்களுக்கு எனக்கும் கடவுள் வைக்கிற முக்கியமான ஒரு வேண்டுகோள் என்னன்னா, நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தம் உள்ளவராக இருங்க. அதனால தான் நீங்கள் முந்தின பழைய இச்சைகளின்படி இனி நடவாமல் பழைய வாழ்க்கை வாழாதீங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போது நீங்கள் இதில் உலகத்தில் சொல்கிற போது பார்த்தீங்கன்னா, உலகத்தில் இருக்கிற மனுஷன் மகிழ்ச்சியாக இருக்கிறது, சந்தோஷமாக இருக்கிறதுக்கு எவ்வளோ விலை கொடுக்கவும் ஆயத்தமாக இருக்கிறான். ஆனால் கடவுளுடைய பிள்ளையா, கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட, மீட்கப்பட்ட, அவருடைய அங்கத்தினராக இருக்கிற நீங்கள் நானும் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வதற்கு எவ்வளவு விலை கொடுக்கும் நம்ம ஆயத்தமாக இருக்கணும். அது எவ்வளவு கஷ்டமாக இருக்கலாம்,
எவ்வளோ துன்பமாக இருக்கலாம், எவ்வளோ போராட்டமாக இருக்கலாம், எவ்வளவுதான் ஆபத்து இருக்கலாம். இப்போது எனக்கு வந்து இப்போ ஒரு தவறான வழியில் போனால் எனக்கு ஆதாயம் கிடைக்கும், ஈஸியாக நான் நல்ல வழி சம்பாரித்து அதிகமான வழி ஆதாயம் கிடைக்கலாம். ஆனாலும் நான் பரிசுத்தம் வாழ்வதற்காக அந்த வழியை விட்டாகணும். எனக்கு அதை நான் செய்யலைன்னு சொன்னால் நட்டப்படுவேன், எனக்கு லாஸ் ஆகும், நிறைய நான் வந்து பாதிக்கப்படுவேன், நான் வந்து இந்த வாழ்க்கையில் கொஞ்சம் சிரமம் கூட படுவேன். ஆனாலும் இந்த சிரமத்தை அனுபவிக்கணும். ஆனால் தவறான அந்த வழிக்கு போகிறதுக்காக நான் வந்து அது நட்டத்தை ஏற்றுக்கணும். அது பரிசுத்தமான வாழ்க்கைங்கிறது அதுதான். ஏன்னா நான் வந்து துன்பமாக இருக்கும், நான் பரிசுத்தம் வாழணும்னு சொன்னால் அடுத்தவங்க பேசுகிறது மாத்திரம் இல்லை, அந்த பரிசுத்தமான வாழ்க்கைக்காக கடவுள் எதிர்பார்க்குற நீங்கள் அந்த பரிசுத்தமான கட்டளைகள்லாம் 10 கட்டளை பார்த்தாவே கடவுள் எவ்வளோ பரிசுத்தமானு தெரியும் நம்மளுக்கு. அந்த எதிர்பார்க்குற அந்த பரிசுத்த நியாயப்பிரமான கட்டளைகளை நம்ம வந்து நம்மளால் முடியாது, நம்மளால் அதை வந்து கை கொள்ள முடியாது. ஆனால் தேவனுடைய கிருபையினாலும் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினாலும் அதை நம்மளால் மேற்கொள்ள முடியும். பழைய ஏற்பாட்டு விசுவாசி உண்மையாக சொல்லப்போனால் கை கொள்ள முடியாது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையை கொண்டு பரிசுத்த ஆவியை வழிநடத்தலை கொண்டு நீங்களும் நானும் நிச்சயமாக நியாயப்பிரமாணத்தின் கட்டளைகளை கை கொள்ள முடியும். ஆமென். நிறைய நேரத்தில் விழுந்து போகலாம், ஆனால் நம்மளால் அந்த நியாயப்பிரமாணத்தின் கட்டளையை கை கொள்ளக்கூடிய எல்லா கிருபை வரத்தையும் உங்களுக்கு எனக்கு கொடுத்துருக்குறாங்க. அதனால் இப்போ நான் உலகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பாவியான மனிதனுக்கு அவன் என்ன செய்கிறான், எந்த விலையை கொடுத்தவன் சந்தோஷத்தை அனுபவிக்கிற போல் நீங்கள் பரிசுத்தம் உள்ள பிள்ளைகளாக நம்ம பரிசுத்தம் வாழ்வதற்கு எவ்வளோ பெரிய விலைக்கரையும் நம்ம கொடுக்க ஆயத்தமாக இருக்கணும். அது ஆபத்தாக இருக்கலாம், நம்மளுக்கு வர சிரமமாக இருக்கலாம், கஷ்டமாக இருக்கலாம். அதாவது நீங்கள் கவனிச்சிங்கன்னா பரலோகத்தினுடைய ராஜ்யத்தினுடைய உண்மைகள், பரலோக ராஜ்யத்தின் உண்மைகள் வந்து பாவ உலகத்தினுடைய மதிப்பீடுகளுக்கு ஒப்பானது அல்லன்னு சொல்கிறாரு பரிசுத்தவான். பரலோக ராஜ்யத்தின் நம்ம உண்மை என்ன, நான் யார், கடவுளுடைய பிள்ளை, அவருடைய சுதந்திரத்திற்கு பங்காளி, நித்தியமாக கடவுளால் மேன்மையாக வாழ போகிற மிகப்பெரிய மேலான ஆசீர்வாதம் பெற்றவன். அந்த உண்மைகளை நீங்கள் இன்னும் நிறையா பார்த்தீங்கன்னா நான் கிறிஸ்துவுக்கு ஒப்பா அவருடைய மகிமையில் அவருடைய சன்னிதானத்தில் வாழ போகிற மிகப்பெரிய மேன்மையானவன். அதான் என்ன சொன்னீங்கன்னா இந்த பரலோக ராஜ்யத்தினுடைய உண்மைகள் வந்து இந்த பாவ உலகத்தினுடைய மதிப்பீடுகளுக்கு ஒப்பானது கிடையாது, அவனுக்கு புரியாது, விளங்காது. அப்போ இந்த மதிப்பை பெற்ற நான் வந்து இதை புரிஞ்சவன் தான் பரிசுத்தமாகுதல வளருது என்னன்னு சொல்லி நம்மளால் உணர முடியும், விளங்க முடியும். இந்த உண்மையை அறிஞ்சால் மட்டும்தான் நம்ம வளர முடியும். ஏன்னா இன்றைக்கி வந்து ஆயத்தமாக இருக்கிற அந்த கடத்தில் கடவுளுடைய பிள்ளைய நீங்கள் நானும் எவ்வளோ விலையும் கொடுக்கணும்னு சொல்லி கடவுள் சொல்லிகிட்டே இருக்கார். அப்போது எனக்குள்ளாக வைக்கப்பட்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய பரிசுத்தத்தை நான் நடைமுறை வாழ்க்கையில் நான் காமிக்கணும். கடவுளுடைய பிள்ளையா, அவருடைய அன்பு குமாரனா குமாரத்தியா, கடவுளுக்கு உகந்தவனா என்னுடைய நடைமுறை வாழ்க்கையில் நான் பரிசுத்த வாழ்க்கையை நான் வாழணும். இன்றைக்கி என்னென்னா நான் இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கிறதுக்கு என்ன வேணாலும் செய்ய நினைக்கிறாங்க, மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு. நீங்கள் மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் அந்த 1-11 வசனம் வரைக்கும் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பாக்கியவான் சொல்லி ஆண்டவர் வந்து யார் என்ன சொல்கிறார், பாக்கியவான் சொல்லி. பாக்கியவான் என்ன அர்த்தம், மகிழ்ச்சியான மனிதன், அதாவது மகிழ்ச்சியான மனநிலை உள்ள மனிதன், மேன்மையான ஆசீர்வாதங்களை பெற்றவன், அப்போல்லாம் நிறைய அர்த்தம் இருந்தாலும் அவன் எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக இருக்கிற மனிதன். அந்த மகிழ்ச்சியான அதில் நீங்கள் அந்த இங்கிலீஷ் பைபிளில் போய் நான் அதை படித்து பார்த்தா எப்படி தெரியுமா இருக்குது, ஹாப்பி இஸ் மேன் அப்படி கொடுத்துருக்கு. அதாவது மகிழ்ச்சியான மனநிலை உள்ள மனிதன் சொல்லுது. மகிழ்ச்சியான, அதாவது இதில் என்ன அர்த்தம் சொல்கிறாருன்னா அவர் மகிழ்ச்சி தரும் மனநிலை. என்னுடைய மனநிலை எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக இருக்கும். அந்த மகிழ்ச்சியை வந்து எந்த நிலையும் யாரும் எடுத்துப்பட முடியாது. புரியுதா உங்களுக்கு? அப்போது இந்த சோதனை நிறைந்த உலகத்தில் நான் மகிழ்ச்சி தரும் மனநிலையோட வாழணும்னு சொன்னால் மகிழ்ச்சி எங்கே இருந்திருக்கும்? நான் அந்த உலகத்தில் மகிழ்ச்சி தரும் மனநிலையோட வாழணும்னா எப்படி முடியும்? இன்றைக்கி எப்படியா மகிழ்ச்சியோட நீங்கள் நானே யாராவது வாழ முடியுமா? ஏதாவது சூழ்நிலை இருக்குதா? ஆண்டவர் சொல்கிறதோடைய சத்தியத்தை நம்ம விளங்கி கொள்ளணும். என்னன்னா நம்ம அந்த அடிப்படையில் தான் வாழ்கிறோம். அதாவது மகிழ்ச்சிங்கிறது கடவுள் என்ன சொல்கிறாரா, எனக்கு வெளியே இல்லைங்கிறார். எனக்கு வெளியே கிடையாது, மகிழ்ச்சி தர மனநிலை எனக்குள்ளே தான் இருக்குது. அதாவது என்ன சொல்கிறாரு, எனக்கு வர சூழ்நிலைகளையோ எனக்கு ஏற்படுகிற சூழ்நிலைகளையோ
எனக்கு ஏற்படுகிற வெற்றி தோல்விகளிலேயோ இல்லை எனக்கு ஏற்படுகிற ஒரு அனுபவிக்கிற சந்தோஷத்தையோ இல்லை நான் விரும்பினதை பெற்று அனுபவிக்கிறதோ என்னுடைய சாதனைகளையோ பொறுத்ததல்ல. மகிழ்ச்சி என்னுடைய மனதில் இருக்குது, என்னுடைய உரிமை சொத்து. எப்போ நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய நீதினால் கழுவப்பட்டவனோ, கடவுளுடைய குடும்பத்தில் அங்கத்தினோ, பிள்ளையானனோ, அப்போ மகிழ்ச்சி என்னுடைய உரிமை சொத்துங்கிறார். ஆவியின் கனிய அன்பு சந்தோஷம், அதாவது சந்தோஷங்கிறது என்னுடைய சொத்து. நான் மகிழ்ச்சியை தேடி ஆடி ஓடி அலைய வேண்டியதில்லை, மகிழ்ச்சி என்னுடைய உரிமை சொத்து. நான் தேட வேண்டியது பரிசுத்தம், நான் ஓட வேண்டியதை தேடி ஆடி அலைய வேண்டியது பரிசுத்தம் கிடையாது. நான் ஓடி அலைய வேண்டியது பரிசுத்தம், நான் தேடி ஓடி அலைய வேண்டியது சந்தோஷம் கிடையாது, மகிழ்ச்சி கிடையாதுங்கிறார். ஏதாவது குழப்பமாக இருக்கா? மகிழ்ச்சி தரும் மனநிலையோடு நான் வாழணும். என்ன சூழ்நிலை இருந்தாலும், எனக்கு என்ன விதமான தோல்விகள் இருந்தாலும், எனக்கு என்ன விதமான ஆபத்துகளோ இல்லை எனக்கு ஒரு சோதனைகளோ இல்லை எனக்கு சாதனைகளோ எது இருந்தாலும் என்னுடைய மனநிலை எப்படி இருக்குன்னா மகிழ்ச்சி தரும் மனநிலையோடு வாழ அழைக்கப்பட்டிருக்கேன். ஏன்? நான் யார்? கடவுளுடைய பிள்ளையா, அங்கத்தினராக இருக்கேன். அப்போ அந்த அங்கத்தினுடைய உண்மை எனக்கு புரிஞ்சால் மாத்திரம்தான் என்னால். இப்போது நான் கேட்குறேனே, மகிழ்ச்சியை வந்து தடுக்கிறதுக்கு நம்மளுக்கு எதனால நம்மளுக்கு மகிழ்ச்சியை போகும்? இப்போ நான் நல்லா இருக்கும்போது எனக்கு குடும்பத்தில் ஏதோ பிரச்சனை இருக்குது, இல்லை எனக்கு ஒரு ஏதோ ஒரு எனக்கு ஏதோ நடக்கக்கூடாத ஏதோ எனக்கு வருத்தப்படுற காரிய நிகழ்வு வரும்போது எனக்கு என்ன ஆகும்? மகிழ்ச்சி தடைப்படும். அப்படி தானே? இல்லை நான் சும்மா இருக்கிறேன், இப்போ எழுந்துன்னு நீங்கள் என்னை வந்து முகாந்திரம் இல்லாமல் என்னை திட்டுனீங்க, இல்லை என்னை வந்து ஏதாவது தவறான வழியில் பேசுனீங்கன்னு சொன்னால் எனக்கு மகிழ்ச்சி போகும். உண்மை தானே? இப்போ யாரோ ஒரு ஆள் வந்து நான் வந்து எனக்கு நடக்கிற எதிர்பாராதமான சூழ்நிலைகள்னாலேயோ இல்லை நான் வந்து ஏற்கனவே செஞ்சு வச்ச ஒரு காரியம் தடைப்பட்டாலோ இல்லை என்னுடைய வேலைக்கே ஒரு ஆபத்து வருது வச்சுருங்களேன், அப்போ எனக்கு மகிழ்ச்சி தடைப்பட தானே செய்யும். ஒரு ஆள் என்னை வந்து எதிர்த்து தவறான வழியில் பேசினாவோ எனக்கு மகிழ்ச்சி தடைப்படும். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? சூழ்நிலைகளையோ சோதனைகளையோ மற்றவங்கள்ட்ட மகிழ்ச்சி கிடையாது. இப்போ நான் அவங்கள போய் பேசுன்னு தடுக்க முடியுமா? அவங்கள பேசாமல் சூழ்நிலையெல்லாம் தடுக்க முடியுமா? சூழ்நிலையை என்னால் தடுக்க முடியாது. மற்றவங்கள பேசுகிறவங்கள பேசாதேன்னு தடுக்க முடியாது. அவங்க என்னை குறித்து எப்படி தப்பாக சிந்திக்கிறாங்கன்னு என்னால் வந்து அவங்க சிந்தனைகளை போய் அவங்கள தடுக்க முடியாது. என்னை அபாண்டமாக பேசுகிற தடுக்க முடியாது. ஆனால் நான் என்னால் எப்படி இருக்க முடியும்? மகிழ்ச்சியான மனநிலையோடு வாழ முடியும். கிறிஸ்துவுக்குள்ளாக நீங்கள் சொல்கிற காரியம் புரியணும்னா, நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளையா, நான் கடவுளால் மீட்கப்பட்டேன். அதனால தான் அவர் சொல்கிறார், இந்த பேதுருவில் படிக்கிற அந்த வசனம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வைக்கிற நம்பிக்கை என்னன்னு கவனிச்சிங்களா அப்படின்னு கேட்குறாரு. உங்களுடைய பரலோகத்தினுடைய மேன்மை என்ன? அவர் சொல்கிறாரு, இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாய், அதாவது அது சொல்லும்போது பாருங்கள், உங்களுக்கு அளிக்கப்படும் பூரண நம்பிக்கையுள்ளவராக இருங்கள். நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டது இச்சைப்படி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருந்து. ரோமர் 8:17 படிங்க. உங்களுக்கு சுதந்திரம் எங்கே வைக்கப்பட்டிருக்கா? இந்த சுதந்திரம் மேலான சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கு. நீங்கள் எவ்வளோ மேலானவங்கன்னு சொல்லி சொல்கிறார் ரோமர் 8:17. அப்போது எனக்கு உண்டான சூழ்நிலைகளையோ எனக்கு வர சோதனைகளையோ மற்ற மனிதர்களையும் என்னால் மாற்ற முடியாது. ஆனால் நான் மகிழ்ச்சி தரும் மனநிலையில் இருக்க முடியும். எனக்கு வெளியே இருக்கிற சூழ்நிலை எப்படி இருந்தாலும், எனக்கு வெளியில் எவ்வளோ தோல்வி இருந்தாலும், வெளியில் உள்ளவங்க என்னை குறித்து என்ன பேசினாலும் என்னுடைய சந்தோஷத்தை மகிழ்ச்சியை அவங்க தடுக்க முடியாது. நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பிள்ளையாக மகிழ்ச்சியை தேடி ஓடி ஆடி செல்ல வேண்டியதில்லை. நான் மகிழ்ச்சி என்னுடைய உரிமை சொத்து. படி 8:17 படிங்க. 8:17 படிங்க. ரோமர் 8:17. நான் பிள்ளைகளானால் என்ன சுதந்திரம்னா, கடவுளுடைய எல்லா ஆஸ்திக்கும் அவருடைய எல்லா விதமான உரிமைக்கும் நான் பங்குதாரர். அது சுதந்திரங்கிற வார்த்தை சாதாரண வார்த்தை கிடையாது. இப்போ நான் வந்து எங்கள் அப்பா வந்து பெரிய ஐஸ்வர்யவான், பெரிய கோடீஸ்வரனா, நான் தான் பிள்ளைன்னு சொன்னால் எங்கள் அப்பாவுக்கு உண்டான எல்லா சுதந்திரத்துக்கும் நான் தான் பங்காளி. அப்போ என் அப்பா யார்? உலகத்தில் இருக்கிற ஐஸ்வர்யவான். அவர் எவ்வளோ இருக்கிறதுல மேலான ராஜாதி ராஜா. அந்த ராஜாவுடைய பிள்ளையா நீங்கள் நான் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்குன்னு சொன்னால், இப்போ நான் என்னுடைய சுதந்திரம் எவ்வளோ மேன்மையான சுதந்திரம். 20ஆம் வசனம் படிங்க. அதே இதில் 8:20 படிங்க. அப்படியே மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோட நம்ம என்னென்னா மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கணும்னு சொல்லி 20ஆம் வசனம் படிங்க. அந்த 20ஆம் வசனம் படிங்க. ரோமர் 8:20.
சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்தில் நின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோட அந்த சிருஷ்டியானது அந்த மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோட அந்த ஏன்னா இந்த பெற்றுக்கொண்ட உரிமைங்கிறது பார்த்தீங்கன்னா விழுந்து போகாது. இதை யாரும் பறிக்க முடியாது, யாரும் தடுக்க முடியாது. ஆண்டவராக இயேசு சொல்கிறாரு, என் கையிலேருந்து ஒருவனாலும் பறித்து கொள்ள முடியாது. ஏன் நீங்களும் நானும் அவருடைய பிள்ளையா முத்திரை குத்தப்பட்டிருக்கோம், அவரால் நம்ம மீட்கப்பட்டிருக்கோம். நம்மளுடைய கடவுள்கிட்ட இருந்து ஒருவனும் பிரிக்க முடியாது, பறிக்க முடியாது. அப்போ நம்ம எவ்வளவு மேலான சேஃபான பாதுகாப்பான இடத்துல, எவ்வளோ ஒரு முக்கியமான இடத்துல நம்ம இருக்கிறோங்கிற அந்த உண்மை தெரியலன்னு சொன்னால், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், நான் கடவுளுடைய பிள்ளைன்னு சொல்லி நான் அன்னைக்கு எப்போ நான் நினைக்கணும், எப்போ நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன்னு உணர்ந்தனோ அப்பயே மகிழ்ச்சி என்னுடைய உரிமை சொத்து. இதை நம்ம அறியாதவங்களா, உணராதவங்களா, இதை நம்ம புரியாதவங்களா, அதை இழந்தவங்களா, இந்த உலகத்தினுடைய பாவ சந்தோஷத்தை தேடி ஆடி ஓடி அலைஞ்சிட்ருக்கோம். நம்ம அதனால தான் நம்ம இந்த உலகத்தினுடைய உலக பாவ சந்தோஷத்துக்காக நம்ம எதையும் செய்ய தயாராக இருக்கிறோம். அதனால தான் உலகத்தில் எப்படி வேணாலும் வாழலாம், எப்படி வேணாலும் நம்ம என்ன வேணாலும் செஞ்சு வாழலாங்கிற உலகத்தினுடைய இந்த காரியம் கிறிஸ்தவனுக்கு வர்றது காரணம் என்னென்னா, நான் எவ்வளோ பெரிய சந்தோஷத்துக்குண்ட உரியவனாக இருக்கிறேன், ரட்சிக்கப்பட்டிருக்கேன்னு சொன்னால், நான் எவ்வளோ மேலான சந்தோஷத்துக்கு உள்ளானு சொன்னால், நான் சந்தோஷத்தை தேடி ஆடி ஓடி அலைய வேண்டியதில்லை. நான் சந்தோஷம் எனக்குள்ளாக வைக்கப்பட்டிருக்கு, நான் கடவுளுடைய பிள்ளை, அவர் என்னுடைய உரிமை சொத்து அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்கிறாரு. அப்போ நான் எவ்வளோ இன்னைக்கு அது புரியாதவனா, உணராதவனா, நீ உலகத்தினுடைய அதை அந்த இழந்தவனா, நம்ம இன்னைக்கு அந்த கடவுளுடைய பிள்ளைங்கிறத நம்ம அறியாத இழந்தவனா நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அதனால தான் நீங்கள் எவ்வளோ பரிதாபமான காரியத்தில் இருக்கும் பாருங்கள். இன்றைக்கி சந்தோஷத்தை தேடி அலைஞ்சதனுடைய இளையகுமாரன் கதையில் என்ன படித்தோம்? நம்ம சந்தோஷத்தை தேடி அலைஞ்ச இளையகுமாரன் கதையில் என்ன படித்தோம்? கடைசியில் பண்ணி மேய்க்கிறவனா, எவ்வளோ மேன்மையான ஐஸ்வர்யத்துக்கு சொந்தக்காரனாக இருந்த அந்த கெட்டகுமாரன் தன்னுடைய சந்தோஷத்தை தேடி ஓடுனாவன். சொத்தை பிரிச்சுட்டு வாங்கி போய் உலகத்தில் சந்தோஷத்தை தேடனுடைய நிலை என்ன? கடைசியில் பண்ணி மேய்க்கிறவனா, பண்ணி திங்கிற சாப்பாடு கூட கிடைக்காம ரொம்ப ஒரு துர்பாக்கியமான ஒரு நிலைக்கு சென்றதை நம்ம படிக்கிறோம். நம்ம இந்த பாவ உலகத்தில் பாவ சந்தோஷத்தை தேடுகிற ஒவ்வொருடைய மனிதனுடைய முடிவு இதுதான். இந்த நிலையில தான் அவனுடைய சந்தோஷங்கள்லாம் நிறைய இருக்குது. அவனுடைய இந்த உலகத்தினுடைய தற்காலிகமான சந்தோஷத்துடைய நிலைகள்லாம் இதுதான். அப்போ உலகத்தை சந்தோஷம் தேடி போகிற நிலை, நான் சந்தோஷம் தேடி அலைய வேண்டியதில்லை. நான் ராஜ்யத்தின் பிள்ளையா, அவருடைய பிள்ளையா, அவருடைய அழைப்பில், அவருடைய வாரிசா, கடவுளுடைய சுதந்திரத்துக்கு உள்ளவனா நான் வாழணும். என் தகப்பன் வீட்டில் தகப்பனுக்கு அன்புக்குரிய பிள்ளையாக பாருங்கள், நான் தகப்பன் வீட்டில் தகப்பனுக்கு அன்புக்குரிய பிள்ளையாக தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தாவே என்னுடைய சந்தோஷம் என் உரிமை சொத்து. ஆமென். நான் கடவுளுடைய பிள்ளையா, தகப்ப வீட்டில் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வழிநடத்துதல் படி நான் அவருக்கு உகந்தவனாக வாழும்போது சந்தோஷம் என்னிட்டேருந்து யாராலையும் எடுக்க முடியாதுன்னு வேதம் ரொம்ப தெளிவாக சொல்லுது. அவரை திரும்ப திரும்ப நீங்கள் சொல்லிருந்தீங்கன்னா, பரிசுத்தம் இல்லாமல் கர்த்தரை ஒருவரும் காண மாட்டான்ங்கிறாரு. இன்னொன்று, நீங்கள் இந்த பரிசுத்தை குறித்து படிக்கும்போது ஒன்று கவனிச்சுக்கோங்க. பரிசுத்தமானு சொல்லி பழைய ஏற்பாட்டில் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? பரிசுத்தம்னா ஒரு பாத்திரத்தை என்ன பண்ணுவாங்க, அந்த பழைய ஏற்பாட்டை தேவாலயத்தில் கொண்டு வர பாத்திரத்துக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, அதெல்லாம் ஆரோனை தனியாக பிரித்து வைப்பாங்க. அந்த பரிசுத்த பாத்திரத்தை உலகத்தினுடைய வேறு காரியங்களுக்கு பயன்படுத்தக்கூடாது. அந்த பாத்திரத்தை தவறாக பயன்படுத்தின பெல்சாசாருடைய நிலை என்னாச்சுன்னு பார்த்தோம் இல்லையா? ஒரே இரவில் அவன் மதுபானம் குடிக்கும்போது அந்த தேவாலயத்து பனிமுட்டுகளை கொண்டு அவன் அதில் மதுபானம் பண்ணனுடைய நிலை அவ்வளோ ராஜ்யத்துக்கு மகிமையாக இருந்தவனுக்கு ஒரு சடிதில் ஒரே இரவில் அவனுடைய முழு ராஜ்யமும் தரைமட்டமாக போச்சு. அப்போது கடவுள் அந்த பாத்திரத்துக்கே ஒரு அந்த இழுக்க கொண்டு வர ஒரு மனிதனுக்கு கடவுள் இவ்வளோ பெரிய நியாய தீர்ப்பை கொடுப்பாருன்னா, நீங்களும் நானும் அவருடைய தேவாலயமாக மாற்றப்பட்டிருக்கிறோம், அவருடைய வாசம் பண்ணுகிற ஆலயம். அப்போ நீங்களும் நானும் அவருடைய தேவாலயத்தை கெடுத்தோம்னு சொன்னால் நம்மளுடைய நிலை எந்த மாதிரி இருக்குங்கிறத நீங்கள் அந்த நியாய தீர்ப்பு எப்படி இருக்குன்னு கவனித்து பார்க்கணும். நீங்கள் என்ன திரும்ப சொல்கிறாரு? நான் யார்? உங்களுடைய அப்பா யார்? அவர் பரிசுத்தம் உள்ளவர், மகா பரிசுத்தம் உள்ளவர். பரிசுத்தங்கிற வார்த்தையை சாதாரணமாக உலகத்து வார்த்தையில் பயன்படுத்திடக்கூடாது. சாதாரணமாக சிம்பிளாக 10 கட்டளை எடுத்து படித்து பார்த்தாவே கடவுள் எவ்வளோ பரிசுத்தரும் தெரியும். இந்த கட்டளைக்கு ஒரு மனிதனும் அவனால் இன்னைக்கு வரைக்கும் செய்ய முடியாது, கீழ்ப்படிய முடியாது, அவனால் செய்ய முடியாது.
அது ஒவ்வொன்றுக்கு விளக்கம் கொடுக்காரு. எதிராக விபச்சாரம், எதிராக நீ களவு, எதிராக நீ மாய்மாலம் பக்தின்னு சொல்லி ஆண்டவர் அந்த 5 அதிகாரத்தில் பேசுகிறாரு. நீ நல்லா கவனித்து மத்திய 5 அதிகாரம் படித்து பார்த்துதான் தெரியும். அப்போது நீங்களும் நான் யார்? உலகத்திலிருந்து கடவுளுடைய ராஜ்யத்திற்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்கள். ஆமென். நீங்களும் நானும் உலகத்தில் போல, உலக மனிதர்கள் போல வாழ முடியாது, வாழக்கூடாது. கடவுள் வாழ அழைக்கலை. நீங்களும் நானும் உங்களை என்னை அழைச்சிருக்கிறது கடவுள் உலகத்திலிருந்து நம்மளை பிரித்தெடுத்து அவருடைய ராஜ்யத்திற்கென்று அவருடைய பிள்ளையாமலை அங்கீகரிச்சிருக்கிறாரு. அப்போ நீங்களும் நானும் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் தன்னுடைய நடவடிக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தம் உள்ளவராக வாழணும். பரிசுத்தத்துக்காக நம்ம நிலைச்சிருக்கணும். பரிசுத்தத்தில் வந்து நம்ம என்னன்னைக்கும் நம்மளுடைய அதுக்கு போராடுற பரிசுத்தத்துக்காக என்ன விலையும் கொடுக்க ஆயத்தமாக இருக்கணும். உலகத்தினுடைய எந்த விதமான இச்சைகளுக்கோ, எந்த விதமான ஆசை பாசங்களுக்கோ, எந்த விதமான தவறான ஒரு காரியங்களுக்கோ நம்மளுடைய சிந்தனைகளும் நம்மளுடைய செயலும் நம்மளுடைய நடவடிக்கைகளும் எதுக்கு செயல்படாதபடிக்கு அதுக்காக நம்ம தன்னை பரிசுத்தமாக காத்துக்கொள்ள கடவுள் அழைக்கிறார். ஆமென். அதனால் பரிசுத்தமாகுதல்ங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் ஒரே நிமிஷத்தில் நடக்கிற காரியம் இல்லை. என் வாழ்க்கையில் இன்றைக்கி நிற்கிற இந்த நிமிஷத்தில் எனக்குள்ளான இருக்கிற என்னென்ன குறைவுகள்னு சொல்லி பரிசுத்த கடவுள் எனக்குள்ளே காமிச்சிட்டே இருப்பார். கடவுளுடைய கிருபையினால் இரக்கத்தினாலும் அந்த காரியத்திலிருந்து நம்ம அனுதினமும் பரிசுத்தமாக்கப்படணும், அதிலிருந்து விடுதலை ஆகணும். அப்படியாத்தான் உங்களை என்னை அழைக்கிறார். அப்போ பரிசுத்தமாகுதல்ங்கிறது என்னன்னா, கடவுள் கிறிஸ்துவுக்குள்ளாக என்னையும் உங்களையும் பரிசுத்தவானா அவர் காண்கிறதா இருந்தாலும் இந்த பூமியில் வைக்கப்பட்ட நாள் முழுதல் நம்ம என்ன இருக்கணும்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய சாயலை தரித்து கொள்ளும்படியாக, அவருக்கு ஒப்பாக மாறும்படியாக நம்ம அனுதினமும் நம்மளுடைய வாழ்க்கை பரிசுத்தம் உள்ளதா. கடவுள் எவ்வளோ பரிசுத்தம் உள்ளவராக வாழ்ந்தார், அவர் எவ்வளோ நீதி உள்ளவராக இருந்தார், அவர் எவ்வளவு கீழ்ப்படிந்தவராக இருந்தார். கடவுளுடைய வார்த்தைக்கு இதில் முக்கியமாக நம்ம பயன்படுத்துகிற எதன் மூலமாக நம்ம பரிசுத்தம் வளர முடியும்? கடவுளுடைய பரிசுத்தமுள்ள வார்த்தைகளை கொண்டு அனுதின பரிசுத்த ஜெபத்தின் நம்ம கடவுளோட ஜெபிக்கிற ஜெபத்தின் மூலமாக, ஆராதனையில் பங்கெடுக்கிறது மூலமாக, கிறிஸ்துவ சபைகள் ஐக்கியத்தின் மூலமாக தான் என்னுடைய பரிசுத்தத்தில் வளர முடியும். வேறு எந்த வழியிலும் பரிசுத்தம் வளர முடியாது. அவருடைய பரிசுத்த வார்த்தை இல்லாமல் எந்த ஒரு மனிதனும் பரிசுத்தம் வாழ முடியாது. நான் பரிசுத்தமாக வாழ்வதற்கு கடவுள் எனக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய மேன்மையான ஒரு வழிநடத்தல் என்னன்னா அவருடைய வேதாகமம். அந்த பரிசுத்த வேதாகமத்தை அனுதினமும் வாசித்து அந்த வார்த்தைகள் மூலமாக என்னுடைய வாழ்க்கையில் நான் பரிசுத்த வாழ்க்கைக்குள்ளாக நடத்தணும். அவர் உணர்த்தும் போது நான் அதில் மனந்திரமன சரி பண்ணணும். அனுதினமும் கடவுளோட உறவாடும் போது, ஜெபிக்கும் போது, அவரோட பேசும்போது என்னுடைய அசுத்த காரியங்கள் நீங்கி என்னுடைய பரிசுத்த வாழ்க்கை வாழக்கூடிய எல்லா விதமான கிருபையும் வல்லமை கடவுள் பரிசுத்த வல்லமை கொடுத்துட்டே இருக்காரு. அதோட நம்மளுடைய ஆராதனைகளுடைய ஒழுங்கு மூலமாக, கிறிஸ்துவ நம்மளுடைய பிள்ளைகளுடைய ஐக்கியத்தின் மூலமாக, அதில் நிறைய கவனிச்சிங்கன்னா ஒவ்வொரு இடங்கள்லையுமே பார்த்தீங்கன்னா விழுந்து போன ஒவ்வொருவங்களுக்கும் நம்ம வந்து சத்துவம் கொடுத்து விசுவாசி அவங்கள பலப்படுத்தணும். விசுவாசி பலப்படுத்தி ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவங்கள வந்து வழி நடத்தணும். வேதம் ரொம்ப தெளிவாக சொல்லுது. அதனால் இந்த ஐக்கியம் இல்லாமல் எந்த ஒரு மனிதனும் பரிசுத்தத்தில் வளர முடியாது. உலக காரியங்களையோ உலகத்தின் மூலமாக நல்ல போதனைகளாலே, ஒழுக்க கட்டளைகள் உலகத்துக்கு கொடுக்குற ஒழுக்க போதனைகளும் ஒரு மனிதன் ஒரு பரிசுத்தம் வாழ முடியாது. இந்த பரிசுத்தமுள்ள வேத வார்த்தைகளை வாசிப்பதன் மூலமாக பரிசுத்தாய கடவுள் அவனுடைய இருதயத்துக்குள்ளே இந்த வார்த்தைகள் மூலமாக பேசுவார், அவனுக்குள்ளே உணர்த்துவார், அவனுடைய பாவ செயல்களை உன்னை கண்டித்து காமிப்பார். அதிலிருந்து அவன் அந்த உணரும் போது, அந்த வார்த்தையின் மூலமாக பரிசுத்தாய கடவுள் உணர்த்தும் போது அந்த பாவ வழிகளை விட்டு மனம் திரும்புவான். அவன் தன்னை சீர்படுத்துவான். அவன் ஒழுக்கமுள்ள பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழ்வான். மற்ற ஜனங்களுக்கு முன்பாக, ஏன் இந்த தீமையான அசுத்தமுள்ள பாவமான ஜனங்களுக்கு முன்பாக என்னுடைய வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்கும், என்னுடைய பார்வை பரிசுத்தமாக இருக்கும், என்னுடைய பேச்சு வந்து உலக வாழ்க்கையில் மாறும். அப்போ இது எல்லாமே கடவுள் உங்களை என்னையே எதிர்பார்க்குற முக்கியமான காரியம் என்னென்னா, பரிசுத்தமாக வாழும்படியாக உங்களை என்னை இந்த பூமியில் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமென். இந்த ஆர்டர் ஆஃப் சால்வேஷனில் தொடர்ச்சியாக ஆண்டவர் இப்படி தான் நம்மளை வந்து அனுதினம் நடத்துகிறார். இந்த சத்தியங்கள் எல்லாம் நம்ம ஒவ்வொரு நாளும் அனுதினமாக தியானித்து ஆண்டவருடைய நாம் மகிமைப்படும்படியாக நம்ம வாழ்வோம். தேவன் தாமே ஆசீர்வதிப்பாரார்.